ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்து நிழம்புரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே. கைத்தல நிறைகனி அப்பம் உடவள் பறி கப்பிய கரிமுகன் அடி பேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவ கற்பகமெனவினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொருதிருள் புய மத யானை மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர்கொடு மரவேனே முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கடு சுப்புற மணிப்படு அப்புணம் அதனிடைய இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மனம் அருள் பெருமாளே. வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய விராலிமலை முருகன் கோவிலின் அருணகிரிநாதர் திருப்புகழ் அறப்பணி மன்றத்தின் 74ஆம் ஆண்டு அருணகிரிநாதர் விழாவை மிகுந்த சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற பெருமக்கள் அத்தனை பேரின் பாதங்களையும் பணிகிறேன். என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கக்கூடிய நிர்வாக குழு உறுப்பினர்கள், மிக முக்கியமாக கிருஷ்ணன் ஐயா, பவானி கோவிலுடைய திருமுறை கழகத்தைச் சேர்ந்த பெரியவர்கள், இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக வந்திருக்கக்கூடிய ஆன்மீக அன்பர்கள், கனடாவிலிருந்து தமிழ்நாட்டில் உள்ள எண்ணற்ற ஆன்மீக தலங்களை தரிசனம் செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய திரு சபேஷ் அவர்கள், திரு மீனா அவர்கள், அவர்களுடைய குழந்தைகள், அத்தனை பேருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கம். அடுத்த ஒரு 1.5 மணி நேரம் நாம் எல்லோருமாக சேர்ந்து முருகப்பெருமானையும் அருணகிரிநாதரையும் திருப்புகழையும் கந்தர் அலங்காரத்தையும் சிந்திக்க இருக்கிறோம். அதற்கான ஒரு சூழலை குருவருளும் திருவருளும் இன்றைக்கு கூட்டுவித்திருக்கிறது. ஒரு 74 வருடங்கள் ஒரு நிகழ்ச்சியை எடுத்து நடத்துறதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். இறைவனுடைய அருள் இல்லாமல் அது சாத்தியமே இல்லை. இன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சாவே 3 நாள்லயே சண்டை வந்து ஆளுக்கு லெஃப்ட் ஆகிடுறாங்க. சில சமயம் அட்மினே லெஃப்ட் ஆகிடுறாரு. ஒரு வாட்ஸ்அப் குரூப்பையே ஒரு 10 நாள் ஒழுங்காக நடத்த முடியாத இந்த காலகட்டத்தில் தொடர்ந்து 74 ஆண்டுகள் அருணகிரிநாதர் விழாவை நீங்கள் எடுத்து நடத்துகிறீர்கள் என்றால் நிச்சயமாக அது முருகனுடைய அருளாலும் அருணகிரியாரினுடைய அருளாலும் தான். அந்த நிகழ்ச்சியில் பேசுகிற பெரும் பாக்கியத்தை இன்றைய தினம் எனக்கு முருகப்பெருமான் அருளி இருக்கிறார். இன்பமே எந்நாளும் துன்பமில்லைன்னு ஒரு தலைப்பு அப்பர் சுவாமிகள் பாடினார். அப்பர் சுவாமிகள் தான் சொன்னார், இன்பமே எந்நாளும் துன்பமில்லை. முருகப்பெருமானை வணங்கினால் வாழ்க்கையில் நமக்கு என்னெல்லாம் மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்றத தான் இன்றைய என்னுடைய சொற்பொழிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரொம்ப அழகான ஒரு கோவில் விராலிமலை முருகன் கோவில். எத்தனையோ சிறப்புகளை உள்ளடக்கிய கோவில். நான் சொல்லிதான் உங்களுக்கு இந்த கோவிலினுடைய பெருமை தெரிய வேண்டும் என்பது இல்லை. ஆனாலும் கூட நாம் எல்லோருமாக முருகப்பெருமானையும் விராலிமலையையும் பற்றி திரும்ப ஒரு முறை சிந்தித்து பார்க்கலாம். முருகன் தமிழ் கடவுள், அப்படிதானே? தமிழுக்கு என்னங்க சிறப்பு? தமிழ் எல்லாரும் சொல்கிறாங்களே, அந்த தமிழுக்கு என்ன சிறப்பு? நான் 2 உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். திருக்குறளின் முதல் குறள் என்ன சொல்லுங்க? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. சரி, ரொம்ப சரியா சொன்னீங்க. இதுக்கு என்னங்க பொருள், என்ன அர்த்தம்? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. சரி, இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன சொல்றார் வள்ளுவர்? என்ன சொல்றார்னா, இந்த உலகத்துக்கெல்லாம் ஆதி பகவனாக இருக்கக்கூடிய கடவுள் தான் முதல். சரி, இந்த உலகத்துக்கு முதல் பொருள் யாரு? கடவுள். சரி, அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்கும் ஆதாம் முதல் எழுத்துன்னு சொல்றார். இது சரியா தப்பா? சரியா தப்பா? சரி, இங்கிலீஷ்ல முதல் எழுத்து என்ன? ஏதானே? அப்புறம் ஏன் வள்ளுவர் உலகத்தில் உள்ள எல்லா மொழிக்கும் அகரம்தான் முதல் எழுத்துன்னு சொன்னார்? என்ன காரணம் தெரியுமா? குழந்தைங்கள ஸ்கூல்ல சேர்க்கும் போது முதல்ல என்ன எழுத
எழுத சொல்லி தராங்க? ஆனா அது ரொம்ப கஷ்டம். ஈ எழுதுறது ரொம்ப ஈஸி. 3 கோடு போட்டு 2 புள்ளி வச்சா ஈ. பிள்ளைங்களை ஸ்கூலில் சேர்க்கும் போது முதல்ல ஈஸியாக சொல்லி கொடுப்போம் அப்படின்னு 3 கோடு போட்டு 2 புள்ளி வைக்க சொல்லி கொடுக்கறது இல்லை. அதானே முதல்ல சொல்லி தராங்க. ஏன் வள்ளுவன் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே தமிழ்னு சொல்லாம தமிழ் எழுத்துக்களுக்கு அகரம் முதல் எழுத்துன்னு சொல்லாம உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளின் எழுத்துக்கும் அகரம் முதல் எழுத்துன்னு சொன்னான் தெரியுமா? இந்த உலகத்துல எத்தனை மொழிகள் இருக்கோ அத்தனை மொழிகளின் எழுத்துக்களையும் நீங்க ஒரு 4 வடிவத்தில் தான் எழுத முடியும். சுழியம், அரைப்பிறை, அந்த பிறையை இப்படியும் போடலாம் இப்படியும் போடலாம், குறுக்கு கோடு, நேர்கோடு. இப்ப இங்கிலீஷ்ல சொல்லுங்க பாப்போம். நேர்கோடு, நேர்கோடு, குறுக்கு கோடு. பி சொல்லுங்க. நேர்கோடு, அரைப்பிறை, அரைப்பிறை. ஹிந்தி தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ஹிந்தியில் எப்படி எழுதுவோம்? அரைப்பிறை, அரைப்பிறை, குறுக்கு கோடு, நேர்கோடு. இதே மாதிரி உலகத்தில் சீனால இருந்து ஜப்பான்ல இருந்து உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா மொழியையும் எடுத்து பாருங்க. இந்த 4 விதத்தை தவிர வேற எந்த விதத்திலும் எழுத முடியாது. குழந்தைக்கு ஆணு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா இந்த 4 வடிவத்தில் தான் மற்ற எழுத்துக்கள் வரும் என்பதால் தான் முதல்ல ஆவ சொல்லி கொடுக்கிறோம். நம்முடைய பாட்டன் வள்ளுவன் சொன்னான், உலகத்தில் எந்த மொழியாக இருந்தாலும் எங்கள் தாய்மொழியில் இருக்கிற அகரம், சுழியம், குறுக்கு கோடு, நேர்கோடு இந்த 4 விதத்தில் மட்டும்தான் எழுத முடியும் என்பதால் சொன்னான், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. தமிழுக்கு மட்டும் அகரம் முதல் எழுத்து இல்லை. உலகத்தில் உள்ள எல்லா மொழியின் எழுத்துக்கும் அகரம்தான் முதல் எழுத்துன்னு சொன்னான். அந்த தமிழ் கடவுளாக இருக்கக்கூடியவன் யாரு? முருகப்பெருமான். பாகல்காய், பாகக்காய் சொல்றோம்ல, பாகக்காய். தமிழன் எப்படிப்பட்டவன்றது சொல்றேன் பாருங்களேன். இங்கிலீஷ்ல அதுக்கு என்ன பேரு? பாகக்காய்க்கு இங்கிலீஷ்ல என்ன பேரு? பிட்டர் கார்டு. பிட்டர்னா கசப்பு. அது கசப்பா இருக்கிற காய், அதனால என்ன பேர் வச்சாங்க? கசப்பு காய், பிட்டர் கார்டு. தமிழன் ஏன் கசப்பு காய்னு பேர் வைக்கல? தமிழன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அதற்கோர் குணம் உண்டு. என்ன குணம் தெரியுமா? உயர்திணைன்னு சொல்லிட்டான். எதெல்லாம் உயர்திணை சொல்லுங்க? கடவுள் உயர்திணை, சரியா? உயர்திணைக்கு எதிர்ப்பதமா விலங்குகள், பறவைகள் இதெல்லாம் சொல்லணும்ல. அதுக்கு என்ன எதிர்ப்பதம் வரும்? தாழ்ந்த திணை. உயர்திணைக்கு எதிர்ப்பதம் என்ன? தாழ்ந்த திணை. ஆனா தமிழன் தாழ்ந்த திணைன்னு சொல்லலையே. என்ன பேர் வச்சிருக்கிறான்? அக்ரிணை. என்ன அர்த்தம்? உயர்வு அல்லாத திணை. தமிழன் பார்க்கிறான், நாங்களாம் உயர்திணைப்பா, ஆனா நீ எல்லாம் தாழ்ந்த திணைன்னு சொல்றதுக்கு அவனுக்கு மனசு வரல. நீ எல்லாம் என்ன தெரியுமா? உயர்வு அல்லாத திணை, அக்ரிணைன்னு பேர் வச்சான். அதே மாதிரிதான் வெளிநாட்டினர் பாகக்காய்க்கு நீ கசப்பா இருக்க, பிட்டர் காட் அப்படின்னு கசப்பு காய்னு பேர் வச்சாங்க. ஆனா நம்ம தமிழன் என்ன பண்ணா தெரியுமா? இனிப்பு சுவையை நம்ம பாகுன்னு சொல்லுவோம். சக்கரை பாகு, வெள்ளப்பாகு, சீனிப்பாகு. தமிழன் பார்த்தான், பாகு அல் காய், இனிப்பு அல்லாத காய் பாகற்காய்னு பேர் வச்சான். எல்லாரும் கசப்பு காய் கசப்பு காய்னு ஒரு காயை சொன்னப்போ தமிழன் நீ கசப்பு காய் இல்லப்பா, இனிப்பு அல்லாத காய், பாகு அல் காய், பாகற்காய்னு பேர் வச்சான் தமிழன். எத்தனையோ பொருட்களை தமிழ்ல இப்படி நாம நினைத்து நினைத்து ஆச்சரியப்பட முடியும். முருகான்னு பேரு. தமிழ் எழுத்துக்களை எப்படி பிரிக்கிறோம்? வல்லினம், மெல்லினம், இடையினம். ஏன் அவன் தமிழ் கடவுள்? அதுல மூன்றது என்ன? மெல்லினம். ரூன்றது இடையினம், காண்றது வல்லினம். தமிழ் எழுத்துக்களை வல்லினம், மெல்லினம், இடையினம்னு பிரிக்கிறோம். ஒவ்வொன்றுல இருந்தும் ஒரு எழுத்தை வைத்து தன்னுடைய பெயரிலேயே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் கடவுள் தான் நம்முடைய முருகப்பெருமான். அது தமிழுக்கு ஏதாவது முருகன் ஓடி வந்துருவாராம். அது அருணகிரியார் தான் சொல்றார். அருணகிரியார் வேல் வகுப்பு பாடும்போது சொல்றார், திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன துளத்தல் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே. பாடும்போது சொல்றார், தமிழ் புலவர்களை எல்லாம் ஒரு பூதம்
அடைத்து வைத்திருந்த போது, அதிலே நக்கீரரும் ஒருவராக இருந்தபோது அவரை காப்பாற்றுவதற்காக முருகன் ஓடோடி வந்தானாம். காப்பாற்றுவதற்காக முருகன் ஓடோடி வந்தான். பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரி குகையை இடித்து வழி காணும். தமிழ் புலவர்களுக்கு ஒரு கஷ்டம் ஓடி வந்தவன் யாரு? நம்முடைய முருகப்பெருமான். இந்த விராலிமலைக்கு என்ன சிறப்பு? அருணகிரிநாதருக்கு அட்டமா சித்திகளை முருகப்பெருமான் உபதேசம் செய்த ஸ்தலம் விராலிமலை, அப்படிதானே? வயலூருக்கு போறார் அருணகிரியார், முருகப்பெருமானுடைய அழைப்பை ஏற்று திருப்புகழ் பாட சொல்றார். அதுக்கு திருப்புகழ்னு பேர் வச்சது முருகப்பெருமான், பாடினதுதான் அருணகிரியார். அவர் பாடிட்டார், பேர் வச்சது யாரு? முருகப்பெருமான் தான் பேர் வச்சார். பக்கரைவி சித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பற்றி என்னும் முக்கிர துரகமும் நீப பக்குவ மலர்த்தொடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள் கைவடி வேலும் திக்கது மதிக்கவருக்கு குடமும் ரட்சைத்தரு சிற்றடியும் முற்றிய பன்னிருத்தோளும் செய்பதியும் வைத்து உயர் திருப்புகள் விருப்புடன் செப்பன கருள்கை மறவேனே. அருணகிரியார் பாடுறார். இதெல்லாம் வச்சு திருப்புகள் பாடுன்னு சொன்னானே முருகப்பெருமான், அதை நான் மறக்க மாட்டேங்கிறார். அப்ப பேர் வச்சது யாரு? முருகப்பெருமான். திருப்புகழ்னு பேர் வச்சவர் முருகப்பெருமான். வயலூருக்கு வந்தவரை நீ விராலிமலைக்கு வா என்று சொல்லி விராலிமலைக்கு அருணகிரியார் வந்தபோது, இப்பதான் நல்லா ரோடு போட்டு வச்சிருக்கிறாங்க, அப்படிதானே? மலை மேலேயே போய் இறங்குறோம். அடுத்து லிஃப்ட் வேற வரப்போகுது, அப்புறம் ஹெலிகாப்டர் எல்லாம் வந்துடும் நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி. அருணகிரியார் வந்தப்ப சாலை வசதி இருந்தது அந்த மலையில. தமிழ்நாடு முழுக்க முருகப்பெருமானை போய் போய் பாடினாரே. நான் ஒவ்வொரு முருகன் கோவிலையும் நிற்கும் போது நினைப்பேன், அருணகிரியார் இங்க நின்று தானே திருப்புகழ் பாடினார், இங்க நின்று தானே இந்த முருகனை கும்பிட்டார், இங்க தானே அவருடைய பாதம் பட்டு இருக்கும். அந்த மலையில கல்லுல முள்ளுல இருட்டுல பனியில விலங்குகள் இருந்த இடத்துல ஏறி வந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்தார் அருணகிரியார். விராலிமலைக்கு வந்துட்டார். மேல போறதுக்கு வழி தெரியல, ஒரே காடு, என்ன பண்றதுன்னு தெரியல. வேடன் வடிவில் வந்து அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் வழிகாட்டிய ஸ்தலம் இந்த ஸ்தலம். விராலிமலைக்கு இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? சாப விமோச்சனம் கொடுக்கக்கூடிய தலம். யாருக்காவது பித்ரு சாபம், பெண் சாபம், அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதாவது சண்டை வந்து சாபம் கொடுத்துட்டா விராலிமலைக்கு தான் வரணும். சாபம் பலிக்குமா? நீங்க சொல்லுங்க. நீ நல்லாவே இருக்க மாட்ட அப்படின்னு யாராவது நம்மளை பார்த்து சொல்லிட்டா பலிக்குமா பலிக்காதான்னு சொல்லுங்க. பலிக்குமா? எப்படி பலிக்கும்? பலிக்கும். எப்ப பலிக்கும் தெரியுமா? ரொம்ப வயிறு எரிஞ்சு மனசு நொந்து ஒருத்தரால கண்ணீர் சிந்தி நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு ஒருத்தர் சொன்னா அது பலிக்கும். அதனாலதான் நல்லவனாருன்னு சொன்னாங்க. ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்க கூட கோலம் போடுறதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு, குப்பையை தள்ளி விடுறதுல சண்டை போட்டுக்கிட்டு சாபம் விட்டா அதெல்லாம் பலிக்காது. ஏன் விராலிமலை சாப விமோச்சன தலமாக இருக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். முருகப்பெருமான் நமக்காக தான் அவதாரம் செய்தார். ரொம்ப அழகா கச்சியப்ப சிவாச்சாரியார் முருகன் அவதாரம் செய்ததை எழுதினார். உருவமும் அருவமும் ஆகி அனாதியாய் பலமாய் ஒன்றாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாக கருணைக்கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்தங்கு உதித்தனன் உலகம் உய்ய. இந்த உலகம் உய்வதற்காக பிறந்தான்னு சொல்லல, முருகன் பிறக்கல, உதித்தான்னு சொன்னார். உதித்தான்னு யார சொல்லுவோம்? சூரியனை தான் சொல்லுவோம். என்னைக்காவது காலையில சூரியன் பிறந்துருச்சு நம்ம சொல்றோமா? கிடையாது. சூரியனை தான் உதிச்சிருச்சுன்னு சொல்றோம். ஏன்? அது ஏற்கனவே உலகத்தின் இன்னொரு பக்கத்துல இருந்துச்சு, இப்ப இங்க வந்திருக்கு, அதனால உதித்தது. புதுசா ஒன்னும் பிறக்கல. முருகப்பெருமான் ஏற்கனவே இருந்தவன், அவன் மீண்டும் நமக்கு அருள் செய்வதற்காக வந்திருக்கிறான் அப்படின்றதுனால உதித்தனன் அப்படின்னு எழுதினார் கச்சியப்ப சிவாச்சாரியார். எத்தனையோ பேருக்கு அருள் செய்தவன் முருகப்பெருமான். இன்னைக்கு வரைக்கும் அறுபடை வீடுகள்ல, விராலிமலையில, வயலூர்ல கூட்டம் முருகனை தேடி வந்துகிட்டே இருக்கு. திருவண்ணாமலை கோவில் கோபுர உச்சியில இருந்து தற்கொலை செய்துக்கிறதுக்காக கீழே விழுந்தார் அருணகிரியார், அப்படிதானே? திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தருகிற ஸ்தலம். எனக்கு ஒரு பெரும் பாக்கியம், ஒவ்வொரு வருஷமும் கடந்த ஒரு 12 வருடங்களாக
திருவண்ணாமலையில கார்த்திகை தீபம் ஏத்தும் போது சன் நியூஸ்ல அல்லது புதிய தலைமுறையில நேர்முக வர்ணனை செய்கிற ஒரு பெரிய பாக்கியம். மீனாட்சி திருக்கல்யாணம், திருச்செந்தூர் சூரசம்ஹாரம், சபரிமலை மகரஜோதி, திருவண்ணாமலை கார்த்திகை தீபம், இப்படி பல முக்கியமான நிகழ்ச்சிகளை, ஆன்மீக நிகழ்ச்சிகளை கடந்த 12 வருடங்களாக முன்னணி தொலைக்காட்சியில் நேர்முக வர்ணனை செய்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை முருகன் எனக்கு கொடுத்திருக்கிறார். நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஸ்தலம் திருவண்ணாமலை. உண்ணாமலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவி திரளல் மழலை முழவதிரும் உண்ணாமுலை. யார் உண்ணாமுலையோடு இருக்கிற அந்த அண்ணாமலை நினைக்கிறார்களோ அவர்கள் வினை வழுவா வண்ணம் அருமேன்னர். எவ்வளவு வினைகள் இருந்தாலும் இருந்த இடத்திலிருந்து அண்ணாமலையான நினைச்சா அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே, வினைகள் தீர்ந்து போகும். அந்த திருவண்ணாமலை கோபுர உச்சியிலிருந்து கீழே விழப்போனார் அருணகிரியார். முருகன் தாங்கி பிடிச்சான். தாங்கி பிடித்தவன் முத்துன்னு அடியெடுத்து கொடுத்தான். முதல் திருப்புகள். நம்முடைய பிள்ளைகளுக்கு கந்தர் அலங்காரம் சொல்லிக் கொடுக்கணும், கந்தர் அனுபூதி சொல்லிக் கொடுக்கணும், திருப்புகள் சொல்லிக் கொடுக்கணும். இன்னைக்கு எல்லாருமே இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிக்கிறாங்க, அப்படிதானே? இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிக்கிறாங்க. தமிழ் அப்படின்றத மொரீஷியஸ்னு ஒரு நாடு இருக்குல்ல, மொரீஷியஸ், அந்த மொரீஷியஸ் நாட்டினுடைய தூதுவராக இருந்தவர், இலங்கைக்கு தூதுவராக இருந்தவர் ஈஸ்வரன் ஐயா அப்படின்னு. நான் இலங்கைக்கு சொற்பொழிவுக்கு போகும்போது அவரை சந்திச்சேன். அவர் சொன்னார், மொரீஷியஸில் அடுத்த தலைமுறை தமிழே பேச மாட்டாங்க, தமிழ் தெரியாது அவங்களுக்கு. ஆனால் அவங்க தேவாரம், திருவாசகம், திருப்புகள் இதெல்லாம் ஓதுவார்களை தமிழ்நாட்டிலிருந்து வரவழைத்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லித் தருகிறார்கள். அவங்க இங்கிலீஷ்ல எழுதி வச்சு அதெல்லாம் படிக்கிறாங்களாம். மொரீஷியஸ் நாட்டில் இங்கேருந்து ஓதுவார்களை போய் பிள்ளைங்களை உட்கார வச்சு, இந்தா இது தேவாரம் படி, இந்தா திருப்புகள் படி. ஏன் தெரியுமா? நாளைக்கு வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது, இன்னைக்கு எல்லாருமே ஸ்ட்ரெஸ் அப்படின்னு, யாரை பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இப்படிலாம் போயிட்டே இருக்குது இல்லை? 8 வயசு பையன் சொல்கிறான், என் வாழ்க்கையில் இப்படி ஒரு ஸ்ட்ரெஸ் எனக்கு வந்ததே இல்லைப்பா. உனக்கு வயசே 8 வயசு தான்டா, ஒரே டிப்ரெஷனாக இருக்குதுப்பா அப்படின்னு. நம்ம நல்லா இருக்கிறதுக்கு உடம்பை நல்லா பார்த்துக்கணுங்க. உடம்பை நல்லா பார்த்துக்கணுன்னா நல்லா சாப்பிட்ணும். அது யாரும் சொல்ல தேவையே இல்லை, நம்ம நல்லா பண்ணுவோம். உடல் ஆரோக்கியமாக இருக்க உடற்பயிற்சி செய்யணும், இது உடம்புக்கு. அறிவை நல்லா வளர்த்துக்கணும். இப்போ நான் ஆன்மீக சொற்பொழிவாளர் அப்படின்னா அது சம்பந்தமான விஷயங்களை தேடி தேடி படிக்கணும், அறிவை வளர்த்துக்கணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி விராலிமலைக்கு பேச வந்தப்போ நான் என்ன பேசணும்னா அதை விட அதிகமாக என்னுடைய அறிவு இருக்கணும். நம்ம என்ன துறையில் இருக்கிறோமோ அந்த அறிவை வளர்த்துக்கணும் இல்லையா? அறிவை வளர்த்துக்கணும், உடம்பை வளர்த்துக்கணும், இது ரெண்டையும் நல்லா பார்த்துக்கணும். அதே மாதிரி மனசுன்னு ஒன்று இருக்குது, அது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. மனசையும் நல்லா பார்த்துக்கணும். மனசை நல்லா பார்த்துக்கிறதுக்கான விஷயந்தான் ஆன்மீகம். கோயிலுக்கு போ, சாமி கும்பிடு, திருப்புகள் சொல்லு, தேவாரம் சொல்லு. இதெல்லாம் எதுக்கு சொன்னாங்கன்னா நம்ம மனசு நல்லா இருக்கணும். கஷ்டம் வரும்போது அந்த கஷ்டத்தை அப்படியே கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவன் பார்த்துக்குவான் அப்படின்னா மனசுல இருக்கிற பாரம் நீங்கிடும். உன்னை தெரிஞ்சுக்கோங்க, யாராவது கோவிச்சுக்கிட்டு கோவிலுக்கு வராமல் இருப்பீங்களா? அந்த முருகன், நான் விராலிமலைக்கு படி ஏறி போய் கும்பிட்டேன், இன்னும் என் பிரச்சனையை தீர்த்து வைக்கல, என்னைக்கு அவன் தீர்த்து வைக்கிறானோ அன்னைக்கு போய் அவனை பார்த்துக்கிறேன். இப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம். மனிதர்கள் தானே, அற்ப மானிட பிறவிகள் தானே. நாம இருட்டு இருக்குல்ல, இருட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த இருட்டு எப்போ போகும்? இந்த லைட்டெல்லாம் விட்டுருங்க, இருட்டு எப்போ போகும்? சூரியன் வந்தா இருட்டு போகும். இப்ப இந்த சூரியன் இருட்டு போகட்டும் அப்புறமா வர்றேன் அப்படின்னா இருட்டு போகாது. அதே மாதிரிதான் பிரச்சனை வந்தா விராலிமலை முருகன் கிட்ட வந்து, முருகா உன்னை நம்பி வந்துட்டேன், நீ பார்த்துக்கோன, கஷ்டம் தீரும். கஷ்டம் தீர்ந்ததுக்கு அப்புறம் விராலிமலைக்கு வர்றேன்னா, எப்படி சூரியன் இருட்டு போனதுக்கு அப்புறம் வர்றேன்னா இருட்டு போகாதோ அதே மாதிரிதான் கஷ்டம் தீராது. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். மனசை நல்லா பார்த்துக்கணும். அதுக்கு தான் ஆன்மீகம், அதுக்கு தான் இந்த சொற்பொழிவெல்லாம். அருணகிரியாரை முருகப்பெருமான் தாங்கி பிடித்தான். அவருக்கு கிடைத்த பேரு முத்துன்னு அடியெடுத்து கொடுத்தார். பாடுனர் முருகன். என்ன சாமி பாடுறதுன்னு கேட்டார் அருணகிரியார். ஏதாவது பாடு. எனக்கு தெரியாது சாமி.
முத்து, இவ்வளவுதான் அடி எடுத்து கொடுத்தார். என்ன அடி எடுத்து கொடுத்தார்? முருகன் என்ன வார்த்தை சொன்னார்? முத்து. ஒரே வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்? முத்து. முத்தா அது கடல்ல இருக்கும், சிப்பிக்குள்ள இருக்கும், வெள்ளையா இருக்கும். அப்புறம் என்ன சாமி அப்படின்னு கேட்கல. ஏன்னா முருகப்பெருமானுடைய அருளை பெற்ற அருணகிரியார். இப்போ முத்து பாடு அப்படின்னு முருகன் சொன்ன உடனே பாடினார். முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முக்திக்கோரு வித்துக்குருவர என ஓதும் முக்கட்பர மற்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 33 வர்க்கத்தமரரும் அடிவேன 10 தலை தத்தக்கணிதோடு ஒற்றைக்கிரி மத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்துகிரில் இரவாக பத்தர்கிற தத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தோடு ரச்சித்திருவதும் ஒரு நாளே தித்தித்திய ஒத்த பரிப்புற நிறுத்தப்பதம் வைத்து பயிரவி திக்கட்கொண்ட டிக்க கழுகடு கழுதாட திக்குப்பறி அட்டப்பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகுது சித்திரப்பவர் இக்கத்திரை கடுக எனவோத கொத்துப்பறை கொட்டக்களமிசை குக்கூ குகு குக்கூ குகு குத்திப்புதை புக்கப்பிடி என முதுக்கூகை கொட்புச்சல நட்பச்சவனரை வெட்டி பழி இட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து போறவள பெருமாளேன்னு முடிச்சார். முத்துன்னு ஆரம்பிச்சு கொடுத்தத இவ்வளோ பாடி முடிச்சார் அருணகிரி. உன்னை தெரிஞ்சுக்கோங்க, தமிழ்ல அருணகிரியார் பாடின மாதிரி சந்த தமிழ் எங்கேயுமே கிடையாது. நம்முடைய அருணகிரியார் பாடின சந்த தமிழ் இருக்குல்ல, சந்தம் வேற யாருமே பாடல. சிவபெருமான் நடனம் ஆடுறாருங்க. சிவபெருமான் நடனம் ஆடும்போது பக்கவாத்தியம் வாசிப்பாங்கல்ல, அத கூட பாட்டுல சொன்னவர் அருணகிரியார். சோமசுந்தர கடவுளுக்கு திருமணம் நடக்குது மதுரையில். மீனாட்சியை கரம் பிடிச்சிட்டு புது மாப்பிள்ளையா இருக்கிறார் சொக்கநாதர். விருந்து நடக்குது. பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாதரும் சாப்பிடல. ஏன்னா அவங்க எப்பவுமே சாப்பிடுறதுக்கு முன்னாடி சிவபெருமானுடைய திரு நடனத்தை பார்த்துட்டு தான் சாப்பிடுவாங்க. இவர் மாப்பிள்ளை கோலத்தில் இருக்கிறார். இல்லை, இப்பெல்லாம் கல்யாணத்தில் மாப்பிள்ளையே டான்ஸ் ஆடுறாங்க, பொண்ணும் ஆடுது, பொண்ணு வீட்டுக்காரங்களும் ஆடுறாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் ஆடுறாங்க. முன்னாடியெல்லாம் கல்யாணத்துக்கு போனால் பொண்ணு வீட்டுக்காரங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் கையெடுத்து கும்பிட்டு வாங்க 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 வாங்கன்னு இழுத்துட்டு போவாங்க. இப்பெல்லாம் ஒரு பொம்மை நின்றுட்டு பொம்மை தான் வரவேற்குது, மனுஷங்களாம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. திருமணத்தில் முதல்ல டான்ஸ் ஆடின மாப்பிள்ளை யாருன்னா சிவபெருமான் தான். பதஞ்சலி முனிவரோ வியாக்கிரபாதரும் வந்து, சாமி உங்க நடனத்தை பார்த்த பிறகுதானே நாங்கள் சாப்பிடுவோம். உடனே அவர் எப்ப ஆடலான்னு தயாரா இருக்கிறவர். அவர் ஆதி பரநாட அங்கை அனலாட ஓதும் சடையாட உன்மத்தம் உற்றாட பாதி மதியாட பாரண்ட மீதாட நாதமுடு ஆடினான் நாதாந்த நட்டமேனார் திருமூலர். இப்படி நடனமாடி கொண்டிருக்கிற அந்த சிவபெருமான் பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாதரும் கேட்ட உடனே மாப்பிள்ள கோலத்தில் இருந்தவர் நடனம் ஆடினார். இது அருணகிரியார் எப்படி பாடுறார் தெரியுமா? சிவபெருமான் நடனம் ஆடினார் அப்படின்னு அவர் பாடுனா அதுல ஒரு விஷயமே இல்லைங்க. அந்த பக்கவாத்தியம் எப்படி இருக்கு பாட்டுல சொல்றார். குமுதப்பதி வகிர் அமுது சிந்த சிந்த சரண பரிப்புற சுருதி கொஞ்ச கொஞ்ச குடில சடை பௌரி கொடுதொங்க பங்கில் கொடியாட குலதடி நீ அசைய இசை பொங்க பொங்க கல்லதிர டெகுட டெங்க டெங்க தொகுகு தொகுகு தொங்க தொங்க தொகுதிதோ திமித்தம் திமித்தம் என முழவு மொழி முழங்க செம்கை தமருகம் அது அதிர் சதியோடு அன்பர்க்கு இன்பத்திறம் உதவும் பரத குருனர். யாரெல்லாம் பரதநாட்டியம் கத்துக்கிறீங்களோ இந்த திருப்புகழ் பாட்டை சொல்லணும். பரதத்துக்கு குரு யாரு? சிவபெருமான். பரத குரு அப்படின்னு அருணகிரியார் பாடின இந்த பாட்டை பரதநாட்டியம் கத்துக்கிறவங்க சொல்லணும். டெகு டெகு டெங்கு டெங்கு தொகு 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 இப்படி அந்த பக்கவாத்தியம் எப்படி வாசிக்கப்பட்டதுன்றத கூட சந்த தமிழ்ல சொன்னவர் நம்முடைய அருணகிரியார். அருணகிரியார் நமக்கு எத்தனையோ பாடல்களை பாடி கொடுத்திருக்கிறார். என்னென்ன பிரச்சனைக்கு என்னென்ன சொல்லணும் இன்னைக்கு என்னோட சொற்பொழிவெல்லாம் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ரகசியத்தை இப்ப நான் உங்க எல்லாருக்கும் சொல்ல போறேன். எல்லாம் நிமிர்ந்து உட்காருங்க பார்க்கலாம். நான் எப்பவுமே ரகசியத்தை மைக் வச்சு தான் சொல்லுவேன், யாருக்கும் சொல்லாதீங்க. கந்த சஷ்டி கவசம் நம்ம தினமும் கேட்கிறோம் இல்லையா, தினமும் படிக்கிறோம் இல்லையா. கந்த சஷ்டி கவசத்துல ஒரு வரி வருது, ஒரு நாள் 30 தாரு கொண்டு. கேட்டிருக்கிறீங்களா? தெரியுமா அந்த வரி? தெரியுமா? கந்த சஷ்டி கவசம் கேட்குறீங்களா? சஷ்டியை நோக்க சரவண பவனான்னு தொடங்குற கந்த சஷ்டி கவசத்துல ஒரு நாள் 30 தாரு கொண்டுன்னு ஒரு வரி வருது தானே. அதுக்கு என்ன அர்த்தம்?
என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு நாளைக்கு 36 முறை கந்த சஷ்டி கவசத்தை உரு போட வேண்டும். இதுதான் அர்த்தம். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை படிக்கணும்? 36 முறை. 36 முறை படிச்சா 7 மணி நேரம் ஆகும். நான் படிச்சிருக்கேன். 7 மணி நேரம் தினமும் கந்த சஷ்டி கவசத்தையே படிச்சுக்கிட்டு இருந்தா மற்ற வேலையை யார் பார்க்கறது? விராலிமலைக்கு சொற்பொழிவுக்கு வரணும்னு கிருஷ்ணன் ஐயா கூப்பிட்டாருன்னா 7 மணி நேரம் போக மீதி நேரத்தில் தாங்க நான் கொடுக்க முடியும், சொல்ல முடியாது. ரொம்ப அழகா கந்த சஷ்டி கவசத்திலேயே சூட்சுமமா பாலதேவராயர் அந்த வரியை வச்சிருக்கிறார். நான் தெரிஞ்சுக்கிட்ட அந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். அந்த பாட்டுல ரவண பவச ரரரரரா ரிவண பவச ரிரிரிலாம் இருக்குல்ல, இல்லை என்னங்க, என்ன அர்த்தம் அதுக்கெல்லாம்? எதுக்கு தேவையில்லாம ரரரரரா டிடிடிடிடு நிறைய சூட்சுமமான விஷயங்களை உள்ளடக்கியது அந்த வார்த்தைகள். நான் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன் பாருங்களேன். கந்த சஷ்டி கவசத்தை ஒரு நாளைக்கு 36 முறை உரு போட வேண்டும். அதுதான் ஒரு நாள் 36 கொண்டு. ஆனா 36 முறை படிக்க 7 மணி நேரம் ஆகும். நேரம் இல்லை. அதுலயே சூட்சுமமா அதுக்கு வழி சொல்லிட்டு போயிருக்கிறார் பாலதேவராயர். சரவண பவ, இதுதான் முருகனுக்கான மூல மந்திரம், அப்படிதானே? சரவண பவ 6 முறை சொல்லுங்க. சரவண பவ சொல்லுங்க. இப்ப அந்த சாவை தூக்கி அப்படியே பின்னாடி போட்டீங்கன்னா ரவண பவசன் வரும். அது 6 முறை சொல்லுங்க. ரவண பவச ரவண பவச ரவண பவச. இப்ப இந்த ராவை தூக்கி அப்படியே பின்னாடி போட்டீங்கன்னா வனப வசரன் வரும். அது 6 முறை சொல்லுங்க. வனபவசர வனபவசர. இப்போ அந்த வாவை தூக்கி அப்படியே பின்னாடி போட்டீங்கன்னா நபவ சரவன் வரும். அது 6 முறை சொல்லுங்க. நபவ சரவ நபவ சரவ. இப்ப இந்த நாவை தூக்கி அப்படியே பின்னாடி போட்டீங்கன்னா பவ சரவணன் வரும். இது 6 முறை சொல்லுங்க. பவ சரவண. இப்ப அந்த பாவை தூக்கி அப்படியே பின்னாடி போட்டீங்கன்னா வசர வனபன் வரும். இது 6 முறை சொல்லுங்க. வசரவனப வசரவனப வசரவனப. சரவணபவ அப்படின்றது 6 எழுத்து மந்திரம். ஒவ்வொரு எழுத்தையும் பின்னாடி போட்டு 6 முறை சொன்னோமா, 6 × 6 36. கந்த சஷ்டி கவசத்தை நீங்கள் இப்போது 36 முறை பாராயணம் செய்து விட்டீர்கள். கந்த சஷ்டி கவசத்திலேயே இது சூட்சுமமா சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நாள் 36 இருக்குண்ட. எப்படியும் கலிகாலத்துல இவங்களுக்கெல்லாம் 7 மணி நேரம் உட்கார்ந்து கந்த சஷ்டி கவசம் சொல்றதுக்கு பொறுமை இருக்காது. அப்படின்றதுனால தான் ஏன் ரமண பவசன் வருது, ஏன் வசர வனபன் வருதுன்னு நான் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்த போது முருகப்பெருமானுடைய அருளால் எனக்கு கிடைத்த பதில் இந்த பதில். அதை நான் உங்களுக்கு ரகசியத்தை சொல்லிட்டு போறேன். தினமும் சரவண பவன் 6 முறை சொல்லுங்க. ஒவ்வொரு எழுத்தையும் பின்னாடி போட்டு 6 முறை சொல்லுங்க. 5 நிமிஷம் கூட ஆகாது. கந்த சஷ்டி கவசத்தை ஒரு நாளைக்கு 36 முறை சொன்ன பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இன்னைக்கு விராலிமலை முருகன் கோவிலில் இந்த செய்தி உங்களுக்கு சொல்லப்பட வேண்டும் என்று முருகன் தீர்மானித்திருக்கிறார். முருகப்பெருமானுக்கு எத்தனையோ விரதங்கள் உண்டு, அப்படிதானே? அதுல கிருத்திகை விரதம் ரொம்ப விசேஷம். இப்ப வந்தது ஆடி கிருத்திகை. முருகன் பிறந்தது எந்த நட்சத்திரம்? விசாக நட்சத்திரம். ஆனா அவனுக்கு விசாகம் சிறப்பு இல்லை, வைகாசி விசாகம் தான் சிறப்பு. அன்னையிடம் வேல் வாங்கிய நாள்னு தைப்பூசம் விசேஷம், வருஷத்துல ஒரு நாள். ஆனா ஒவ்வொரு மாசமும் ஆடி கிருத்திகை மாதிரி ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய கிருத்திகை முருகப்பெருமானுக்கு விசேஷம். ஏன் தெரியுமா? கார்த்திகை பெண்கள் வளர்த்தார்கள். நீங்க தெரிஞ்சுக்கோங்க, முருகனுடைய அருள் ரொம்ப எளிதா கிடைக்கணும்னா, நான் ரொம்ப நாளாக ஒரு பிரார்த்தனை வச்சுருக்கேன், ஆனால் நிறைவேறவே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு காரியம் ஆரம்பித்தேன், அது இன்னும் முடியலை, இந்த மாதிரி ஏதாவது தடைகள் இருந்ததுன்னா, யார் ஒருவர் முருகனுக்கு உகந்த கார்த்திகை விரதத்தை இருக்கிறார்களோ அவர்களுடைய குறைகள் அனைத்தும் தீர்ந்து சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படின்னு சிவபெருமானே வரம் கொடுத்துருக்கிறாராம். கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணத்தில் எழுதுறார், 6 நெருப்பு பொறிகளாக பிறந்தான் முருகப்பெருமான், அப்படிதானே?
6 நெருப்பு பொறிகளாக அவதாரம் செய்தவன் அந்த நெருப்பு பொறிகளை தாங்காமல் கங்கையில் விட, அந்த கங்கையே அந்த நெருப்பு பொறிகளை தாங்காமல், நெருப்பு தாங்காமல் சரவண பொய்கையில் விட, சரவண பொய்கை 6 தாமரை மலர்களை மலரச் செய்து அதிலே முருகப்பெருமான் இருக்க வளர்த்தது யாரு? கார்த்திகை பெண்கள் வளர்த்தார்கள். கார்த்திகை பெண்கள் வளர்த்ததுனால சிவபெருமான் ஒரு வரம் கொடுக்கிறார். நீங்க தானே வளர்த்தீங்க, வானத்துல நீங்க நட்சத்திரங்களா இருங்க. என்ன தெரியுமா சொல்றார்? கந்தன் தனை நீர் போற்றிய கடனால் இவன் உங்கள் மைந்தன் என்னும் பெயராகுக. முருகனுக்கு என்ன பேரு? கார்த்திகேயன். ஏன் கார்த்திகேயன் பேரு? கார்த்திகை பெண்கள் வளர்த்த காரணத்தில் சிவபெருமான் சொல்றார், இவனை நீங்க வளர்த்தீங்கல, அதனால இவன் உங்கள் மைந்தன் என்னும் பெயராகுக. ஏன் புள்ளன்றதை விட கார்த்திகை பெண்கள் வளர்த்த கார்த்திகேயன் என்று அவன் போற்றப்படுவான். மகிழ்வால் எவரேனும் யாராவது நுந்தம் பகலிடை இன்னவன் நோன்தாள் வழிபடுவோர் தம் தம் குறை முடித்தே பரந்தனை நல்குவம் என்றார். சிவபெருமான் என்ன சொல்றார்? யாரெல்லாம் கார்த்திகை விரதம் இருக்கிறார்களோ, கிருத்திகை விரதம் இருக்கிறார்களோ, அவங்களுக்கு வாழ்க்கையில குறைன்றதே இருக்காது. தத்தம் குறை முடித்து, என்னெல்லாம் மனசுல குறையோ, வீடு இல்லையா, கார் இல்லையா, கல்யாணம் ஆகலையா, குழந்தை இல்லையா, பேர் இல்லையா, புகழ் இல்லையா, எல்லா குறைகளையும் நீக்கி தத்தம் குறை முடித்தே பரந்தனை நல்குவோம். பரலோகத்துல நிச்சயமா ஒரு இடம் உண்டு, எனக்கு பக்கத்துல ஒரு இடம் உண்டு. சொன்னது யாரு? சிவபெருமான். முருகப்பெருமானுக்கு உகந்த விரதங்களில் மிக முக்கியமானது கிருத்திகை விரதம். யாரெல்லாம் கிருத்திகை விரதம் தொடர்ந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக முருகப்பெருமானுடைய அருளாலும் சிவபெருமானுடைய அருளாலும் எல்லா வளங்களும் நலங்களும் கிடைக்கும். இன்னைக்கு ஆடி சுவாதி, அப்படித்தானே? ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரம். திருமுறை கழகத்தை சேர்ந்த நண்பர்கள் எல்லாம் இருக்கிறீர்கள், சொல்லுங்க, ஆடி சுவாதி என்ன சிறப்பு? இன்றைக்கு சுந்தரனுடைய குரு பூஜை. இன்றைய தினம் சுந்தரர் குரு பூஜை, சேரமான் பெருமாள் நாயனாரினுடைய குரு பூஜை. அவர்களை இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டும். ஓரிரு செய்திகள் நான் அவங்கள பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். சேரமான் பெருமாள் நாயனார் பொன் வண்ணத்து அந்தாதி அப்படின்னு ஒரு பாட்டு பாடினார். இந்த வண்ணம் வண்ணம் வண்ணம்னு வச்சு நிறைய பாட்டு இருக்கு. கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதினார், தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். எயிட்டி கிட்ஸுக்கெலாம் தெரியாதுமா, நீங்கள் ஒரு 60 கிட்ஸ் கிட்ட கேட்டு பாருங்க, 70 கிட்ஸுக்கு கூட வாய்ப்பு இல்லை. இப்போ இருக்க கிட்ஸுக்கெலாம் கேட்டால் அது இல்லும் மீனாட்டி பாட்டு தான் தெரியுது, இதுக்கு எங்கே வண்ணம் பாட்டெல்லாம் தெரியுது. பாடுங்கய்யா கேட்போம், பாடுங்கய்யா கேட்போம், பாடுங்க பரவாயில்ல. சரி, கண்ணதாசன் வண்ணம் வண்ணம்னு பாட்டு எழுதினார். பால் வண்ணம் பருவம் கண்டு, வேல் வண்ணம் விழிகள் கண்டு, மான் வண்ணம் நான் கண்டு பாடுகிறேன். கரெக்டா பாட்டு? அப்படிதானே வரும்? கரெக்டாங்கயா? பால் வண்ணம் பருவம் கண்டு ரொம்ப அழகா கண்ணதாசன் எழுதினார். தமிழ் சினிமாவில் தான் படித்த இலக்கியங்களில் இருக்கக்கூடிய பாடல்களை எல்லாம் சினிமாவில் கொண்டு வந்து சேர்த்தது நம்முடைய கவியரசு கண்ணதாசன். கண்ணதாசன் ரொம்ப அழகா வண்ணம் வண்ணம்னு வச்சு எழுதினார். பால் வண்ணம் பருவம் கண்டு, வேல் வண்ணம் விழிகள் கண்டு, மான் வண்ணம் நான் கண்டு பாடுகிறேன். கை வண்ணம் அங்கு கண்டேன், கண் வண்ணம் இங்கு கண்டேன், பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன். இப்படி வண்ணம் வண்ணம்னு கண்ணதாசன் எழுதினார்ல, இந்த வண்ணத்தை அவர் எங்க இருந்து எடுத்தார் தெரியுமா? கம்பன்ல இருந்து எடுத்தார். ரொம்ப அழகா கம்பன் எழுதினார். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர்வண்ணம் வருவதுண்டோ, மைவண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே, உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால்வண்ணம் இங்கு கண்டேன். கம்பன் இப்படி வண்ணம் வண்ணம் நீ எழுதுனதுக்கு காரணம் எது தெரியுமா? சேரமான் பெருமாள் நாயனார் எழுதிய பொன் வண்ணத்து அந்தாதி.
பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொழிந்திளங்கும், மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வினை கண்ட என் குற்றம் தனவண்ணம் ஆகிய ஈசனாருக்கே. சேரமான் பெருமாள் நாயனார் பாடிய பொன்வண்ணத் தந்தாதியை கம்பன் எடுத்துக்கொண்டான். கம்பன் எடுத்த வண்ணம் வண்ணம் என்கிற வார்த்தையை கவியரசு தமிழ் சினிமாவில் எடுத்து கொடுத்தார். சேரமான் பெருமாள் நாயனாருடைய குரு பூஜை இன்றைக்கு தான். வண்ணம் வண்ணம்னு பாடினார். இந்த கம்பன் ஏன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் பாண்டான்றதெல்லாம் அடுத்த வருஷம் நான் சொற்பொழிவுக்கு வரும்போது உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். சரியா? முத்தை தரு பக்தி திருநகை பாட்டிலேயே நம்ம அருணகிரியார் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் சொல்லிட்டார். அப்படிதானே? 10 தலை தத்த கணிதொடு ஒற்றைக்கிரி மத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்துகிரில் இரவாக. இந்த 4 வரி இதுல ராமாயணமும் வந்துருச்சு, மகாபாரதமும் வந்துருச்சு. இதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்த வருஷம் வரும்போது விளக்கமா சொல்றேன். சரியா? ஆமா, 75வது ஆண்டு 3 நாள் சொற்பொழிவா பண்ணிடுவோம். சேரமான் பெருமாள் நாயனார் சுந்தரர் கைலாயம் போன போது அவரோடு உடன் சென்றவர். அதனால இன்றைக்கு ஆடி சுவாதி அன்றைக்கு அவர்கள் இருவருக்கும் குரு பூஜை. நாம் அவர்களை நினைக்க வேண்டும். அதுல சுந்தரருக்கு என்ன சிறப்பு? தேவார மூவர்களில் சுந்தரருக்கு என்ன சிறப்புனா, எப்ப பார்த்தாலும் சிவபெருமானை திட்டிகிட்டே இருப்பார். சனியனேன்னு திட்டிருக்கிறார் தெரியுமா சிவபெருமான? நமக்கெல்லாம் ஒரு பாட்டு தெரியும், பித்தான்னு திட்டிருக்கிறார். சுந்தரர் பாடின முதல் பதிகம் அப்படித்தானே? பித்தா பிறைசூடின்னு ஆரம்பிச்சார். அப்ப பித்தான்னு திட்டிருக்கிறார், பைத்தியமேன்னு திட்டிருக்கிறார்ன்றது நமக்கு தெரியும். சனியனேன்னு திட்டிருக்கிறார் சுந்தரர். என்ன சொல்றார் சிவபெருமானை பார்த்து? கண் பார்வையை பறிச்சிட்டான் சிவபெருமான். அது ஏன்னா செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறினதுக்காக. ஓ, அப்போ சத்தியத்தை மீறினா கண் பார்வையெல்லாம் போகுமாமா? நம்ம எவ்வளவோ சத்தியம்லாம் பண்ணுறோம், எவ்வளவோ எளிதாக அதை மீறுறோம். அப்படி தானே? திருவொற்றியூரில் சிவபெருமான் கிட்ட போய் சொன்னார் சுந்தரர், எனக்கு சங்கிலியை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ கொஞ்சம் எனக்காக தூது போ. சொல்லும்போது எப்படி கூப்பிட்டார் தெரியுமா சிவபெருமான? கங்கையை சடையில் அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமானே. ஏன் அப்படி சொன்னார்னா, ஏற்கனவே பார்வதி தேவியை நீ இடபாகத்தில் வச்சிருக்கிற, கூடவே கங்கையும் வச்சிருக்கிற. ஏன் சொன்னார்னா, இவர் ஏற்கனவே திருவாரூர்ல பறவை நாச்சியாரை திருமணம் பண்ணிட்டார். இப்ப சங்கிலி நாச்சியாரை திருமணம் பண்றதுக்கு சிவபெருமான தூது போக சொல்றார். சிவபெருமான் கோபப்பட்டா என்ன பண்றதுன்றதுக்காக தான் ரொம்ப புத்திசாலித்தனமா உமையை இடபாகத்தில் வைத்ததோடு மட்டுமில்லாமல் கங்கையையும் சடையில் தரித்திருக்கக்கூடிய சிவபெருமானை, நீயே இப்படி இருக்கிறல்லப்பா, உன் சிஷ்யன் அப்படிதானப்பா இருப்பான், அவ்வளோ விவரமா கேட்கிறார். என்ன விஷயம் சொல்லுனார் சிவபெருமான். எனக்கு இந்த சங்கிலியை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ கொஞ்சம் தூது போய. ஏற்கனவே அந்த தெய்வம் பறவை நாச்சியார் வீட்டுக்கு கால் தேய நடந்தது. சிவப்பரம்பொருள் சுந்தரருக்காக திருவாரூர் வீதிகளில் பறவை நாச்சியார் வீட்டுக்காக நடந்து நடந்து போயிட்டு வந்துச்சு. எந்த திருவடி? யாரும் பார்க்க முடியாத திருவடி. அது திருவாரூர் வீதிகளில் கால் தேய நடந்தார். இப்போ சொன்னார், எனக்கு சங்கிலியை பிடிச்சிருக்கு, நீ கொஞ்சம் போய் பேச. சிவபெருமான் தூது போறார், தன்னுடைய பக்தனுக்காக தூது போறார். போய் சொன்னார், சாரும் தவத்து சங்கிலி கேள், சாலையன் பால் அன்புடையான், மேருமலையின் மேம்பட்ட தவத்தான். இப்போ பொண்ணு கேட்டு போகும்போது பையன் ரொம்ப நல்ல பையன் அப்படிலாம் சொல்லுவோம்ல, அது மாதிரி சொல்ற, ரொம்ப நல்ல பையமா, மேருவரையின் மேம்பட்ட தவத்தான், வெண்ணை நல்லூரில் யாரும் அறிய யான் ஆழ உரிய, உன்னை மணக்க என்னை இறந்தான். எல்லாம் தூது போயாச்சு, பேசியாச்சு. சங்கிலி நாச்சியார் ஒரே ஒரு சத்தியம் கேட்டாங்க, இந்த திருவொற்றியூர் ஊர் எல்லையே சுந்தரர் தாண்டக்கூடாது, எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்க சொல்லுங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இந்த சிவபெருமான் வந்து சொன்னாரா, இப்போ சுந்தரர் சொன்னார், சத்தியம் பண்ணால் அதை மீறக்கூடாது, ஆனால் சத்தியம் பண்ணி கொடுத்தா தான் அந்த பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கும். சரி, நீ ஒன்று பண்ணு, நாளைக்கு கோவிலில் ஓ முன்னாடி வந்து சத்தியம் கேட்கும்ல சங்கிலி, நீ என்ன பண்ணி இங்கே இருக்காத, கிளம்பி மகிழ மரத்தில் போய் உட்காந்துக்கோ. நீ இங்கே இல்லைன்னா அது வெறும் கல் தானே, நான் கல்லு முன்னாடி சத்தியம் பண்ணி கொடுத்துக்கலாம், சாமி முன்னாடி தான் சத்தியம் பண்ணி கொடுக்கூடாது. சிவபெருமான் திருவிளையாடல் செய்து சந்தோஷப்படுறவர்.
அவர் சங்கிலிக்கிட்ட போய் சொன்னார், சங்கிலி ஒரு ரகசியம், இந்த பையன் என்ன ரகசியம் போட்டிருக்கான் தெரியுமா, நீ சத்தியம் வாங்கும்போது நான் மகிழ மரத்துக்கு வந்துடணுமா, அதனால நீ என்ன பண்ணு, சத்தியம் கேட்கும்போது மகிழ மரத்தடியில் வச்சு சத்தியம் வாங்கிடு. இப்போ சுந்தரர் வரார், சத்தியம் பண்ணி கொடுக்கறதுக்காக நிற்கிறார். இவர் என்ன நினைச்சிட்டார், இங்கே தான் சிவபெருமான் இல்லையே, மகிழ மரத்தில் தானே இருக்கிறார், நம்ம கல்லு முன்னாடி சத்தியம் பண்ணிடுவோம் அப்படின்னு சத்தியம் பண்ண போறார். அப்போ சங்கிலி சொன்னாங்க, என்ன இருந்தாலும் சாமி முன்னாடி சத்தியம் பண்ணலாமா, நீங்கள் வாங்க என்னை மகிழ மரத்துக்கிட்ட வச்சு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. இவர் பார்த்தார், இது எப்பையில இருந்துமா, நேற்று நைட்டு வரைக்கும் புரோட்டோகால் கரெக்டாக இருந்துச்சு, எப்படி மாறிச்சு, நீங்கள் வாங்க மகிழ மரத்துக்கிட்ட வந்து சத்தியம் பண்ணுங்க. இப்போ மகிழ மரத்தடியில் வச்சு சத்தியம் பண்ணி கொடுத்தாரு. இது இன்றைக்கும் திருவொற்றியூர் கோவிலில் மகிழ மரத்தடி சேவைன்னு நடக்குது. சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாரா? என்ன சத்தியம் பண்ணி கொடுத்தார்? திருவொற்றியூர் ஊர் எல்லையை தாண்ட மாட்டேன். ஆனால் தாண்டினார். தாண்டின உடனே சிவபெருமான் கண்ணை பறிச்சார், கண் பார்வை போயிடுச்சு. எவ்வளவோ கெஞ்சினார் சிவபெருமானை பார்த்து, எனக்கு கண் பார்வை குடுன்னு கெஞ்சினார். பார்வையே கிடையாது. அப்பதான் அந்த பதிகத்தில் சொல்றார், ஒழுக்க என் கண்ணுக்கு ஒரு மருந்து உரையாய். என் கண்ணுக்கு நீ பார்வை தான் கொடுக்க மாட்டேங்கிற, மருந்தாவது கொடுப்பா, அந்த மருந்த ஒழுக்க மருந்துங்கிறார். ஒழுகுதல் அப்படின்னா சொட்டுதல்னு அர்த்தம். தண்ணி ஒழுகுதுன்றத, தண்ணி சொட்டுச்சுன்னா என்ன சொல்லுவோம், தண்ணி ஒழுகுது. ஒழுக்க மருந்துனா சொட்டு மருந்து. இன்னைக்கு கண்ணுல பிரச்சனைனா என்ன மருந்து கொடுக்குறாங்க? சொட்டு மருந்து கொடுக்குறாங்க. இன்றைக்கு அறிவியல் கண்ணில் பிரச்சனைனா சொட்டு மருந்து கொடுக்குது. இதை 7ஆம் நூற்றாண்டில் சுந்தரர் பாடுகிறார். ஒழுக்க என் கண்ணுக்கு ஒரு மருந்து உரையாய், என் கண்ணுக்கு ஒரு சொட்டு மருந்து கொடுப்பா அப்படின்னு பாடுறார். அப்பையும் கொடுக்கல சிவபெருமான். அப்பதான் சனியனேன் திட்டார். மகத்தில் புக்கதோர் சனி எனக்கு ஆனாய். நீலாம் சாமியா? சனி சாதாரண சனி இல்ல, மகோ நட்சத்திரத்தில் நிற்கிற சனிங்கிறார். எனக்கு ஜோதிடம் தெரியும். யாருக்காவது மக நட்சத்திரத்தில் சனி நிற்கிதான்னு உங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்குங்க. 1978 பிறந்தவங்களுக்கு மகா நட்சத்திரத்தில் தான் சனி நிற்கும். 2008 பிறந்திருந்தீங்கன்னா மகா நட்சத்திரத்தில் தான் சனி இருக்கும் ஜாதகத்தில். 1948 பிறந்திருந்தீங்கன்னா மகா நட்சத்திரத்தில் தான் சனி நிற்கும். மகா நட்சத்திரத்தில் சனி நின்னா வாழ்க்கை முழுக்க கஷ்டம் அப்படின்னு சுந்தரர் பாடி இருக்கிறார். ஆனா நாம முருகப்பெருமான கும்பிட்டா இன்பமே என்னாலும். பயப்படாதீங்க. ஏன் மகா நட்சத்திரத்தில் சனி நிற்க கூடாதுன்னா, மகோன்றது கேதுவோட நட்சத்திரம். ஒரு ஜாதகத்தில் எங்கேயுமே சனி கேது இணைவு வரக்கூடாது. மகா நட்சத்திரத்தில் சனி நின்றுச்சுன்னா சனி தாமதப்படுத்தும், கேது தடை செய்யும். கல்யாணத்துக்கு முயற்சி பண்றோம்னா சனி தாமதப்படுத்தும், 48 வயசு வரைக்கும் தாமதப்படுத்தும். அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு கிடைச்சதுன்னா கேது அதை தடை செய்யும். ஒரு திரைப்படத்தில் ரொம்ப வருஷம் கழிச்சு கவுண்டமணிக்கு ஒரு பொண்ணு அமையும் போது, டே தகப்பா அப்படிம்பாருல, அதே கதை தான். கடைசி வரைக்கும் பொண்ணு கிடைக்க விடாம பண்ணது சனி, கிடைச்ச பொண்ணை தங்கச்சி முறையாக்குனது கேது. இப்ப சனி கேது ஒரு ஜாதகத்துல வந்துருச்சுன்னா வாழ்க்கை முழுக்க போராட்டம். அதனாலதான் சுந்தரர் சொன்னார், மகத்தில் புக்கதோர் சனி எனக்கு ஆனாய். மகத்துல நிக்கிற சனி மாதிரி கஷ்டப்படுது, கண்ணை கொடு அப்படின்னு அவர் எதா இருந்தாலும் ரொம்ப உரிமையா கேட்பார் சுந்தரர். திருநாவலூரில் அவதாரம் செய்தார் சுந்தரர். கோவலன் நான்முகன் வானவர் கோணும் குற்றேவல் செய்ய மேலவர் முப்புறம் தீ இழுவித்தவன் ஒரு அம்பினால் ஏவலனார் வெண்ணை நல்லூரில் வைத்து என்னை ஆளும் கொண்ட நாவலனாருக்கு இடமாவது நம் திருநாவலூரேன் பாடினார். அந்த திருநாவலூரில் அவதாரம் செய்தார் சுந்தரர். அவருடைய குரு பூஜை இன்றைக்கு ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரம் அன்றைக்கு. ஞானசம்பந்த பெருமானுக்கு சிவபெருமான் பாலை கொடுத்து ஆட்கொண்டார், ஞானப்பால் கொடுத்தார். அப்பர் சுவாமிகளுக்கு சிவபெருமான் சூளை கொடுத்து ஆட்கொண்டார், சூளை நோய் கொடுத்தார். மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் காலை கொடுத்து ஆட்கொண்டார், திருவடி தீட்சை கொடுத்தார். சுந்தரருக்கு ஓலை கொடுத்து ஆட்கொண்டார். இவன் என்னுடைய அடிமை அப்படின்னு ஓலையை எடுத்துக்கிட்டு போனார். பித்தனா நீ அப்படின்னு கேட்டார் சுந்தரர். சிவபெருமான், நீ என்ன பித்தான்னு சொன்னியே, அந்த பித்தான்ற வார்த்தையை வச்சே எனக்கு
எனக்கு பதிகம் பாடுன்னு சொல்லி அடியெடுத்து கொடுக்க, பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தாள் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அகத்துறையுள் அத்தா உனக்கு ஆளா இனி அல்லேன் எனலாமேன் பண்ணர் சுந்தரர். எண்ணற்ற பதிகங்களை பாடியவர், சிவபெருமானுக்கு அணுக்க தொண்டராக இருந்தவர் சுந்தரர். அவரை இன்றைய தினம் நாம் நினைக்க வேண்டும். யாருக்காவது நிறைய தங்கம் சேரணும்னு ஆசை இருந்தா, என்னம்மா நீங்கள் அதெல்லாம் ஆசை இல்லாமல் இருக்குமா? இப்போ கிருஷ்ணன் ஐயா, அம்மா நீங்கள் ரொம்ப நல்லா பேசுனீங்கம்மா, என் சார்பாக ஒரு 50 பவுன் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் சொல்லுவார். அதெல்லாம் வேணாம் நான் சொல்லுவோம். நம்ம தங்கம் வேணான்னு யாராவது சொல்லுவோமா? தங்கம் வேணான்லாம் சொல்ல மாட்டேன். எல்லாரும் தங்கம் வேணும்னு தான் ஆசைப்படுவோம். இல்லை நகையெல்லாம் அடகுல இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னா, சுந்தரருடைய குரு பூஜை நாளில் அவர் நமக்கு அருளி செய்த அந்த பதிகத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். வேணும்னா நாளைக்கு நீங்கள் கோவில் நிர்வாக குழு உறுப்பினர்கள்ட்ட கேட்டு வாங்கிக்கங்க. ஒவ்வொரு நாளும் பூஜையில் நீங்கள் இதை பாராயணம் செய்கிற போது தேவை இருப்பவர்களுக்கு, நம்பிக்கையோடு சொல்பவர்களுக்கு நிச்சயமாக தங்கம் சேரும். தங்கம் சேருமாமே? எங்க நான் சொல்கிறேன் பார்ப்போம். தங்கம் சேருதானா? வாய்ப்பு இல்லை. நம்பிக்கையோடு சொல்கிற போது தேவை இருப்பவர்கள், ஏற்கனவே 1000 பவுன் நகை இருக்குது, இன்னும் ஒரு 2000 பவுனாக சேர்த்துக்குவோம் அப்படின்னு சுந்தரர் சொன்ன பதிகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு சொன்னால் கிடைக்குமானா? இல்லை. நியாயமாக யாருக்கு கிடைக்கும்? பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கிறோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. எல்லா நகையும் அடகுல இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியலனா, மெய்யை முற்ற பொடி பூசியோர் நம்பி, வேதம் 4 வெறி தோதியோர் நம்பி, கையில் ஓர் வெண்மழை ஏந்தியோர் நம்பி, கண்ணு 3 முடையாய் ஒரு நம்பி, செய்ய நம்பி சிறு செஞ்சடை நம்பி, திரிபுரம் தீ எழு செற்றதோர் வில்லால் எய்த நம்பி என்னை ஆளுடை நம்பி, எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே என்கிற இந்த நம்பி பதிகத்தை யார் ஒருவர் நம்பிக்கையோடு பாராயணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக பொன் சேரும் என்பது சுந்தரருடைய வாக்கு. நம்முடைய அருளாளர்கள் நமக்கு இதுக்கு தான் பாடி கொடுத்தாங்க. அருணகிரியார் எத்தனையோ பாடல்களை நமக்கு பாடி கொடுத்துருக்கிறார். யாருக்காவது திருமண தடை இருந்ததுன்னா அதுக்கு திருப்புகள் இருக்கு. நல்லபடியாக குழந்தை பிறக்கணும்னா அதுக்கு திருப்புகள் இருக்கு. அதற்குத்தான் ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு பலன் உண்டு. அதில் முக்கியமாக கந்தர் அனுபூதிக்கு என்ன சிறப்பு? எல்லாமே அருணகிரியார் பாடினது தான். ஆனால் கந்தர் அனுபூதிக்கு என்ன சிறப்பு தெரியுமா? அருணகிரியார் முருகப்பெருமானுடைய கையில் உள்ள தண்டத்தில் கிளியாக இருக்கிறார். அப்படிதானே? அப்படிதானே? கிளியும் வச்சிருக்கிறார், மயிலும் வச்சிருக்கிறார் முருகப்பெருமான். மீனாட்சி அம்மன் கையில் மட்டும் கிளி இல்லை. மீனாட்சி கையில் கிளி இருக்கு, ஆண்டாள் கையிலையும் கிளி இருக்கு, முருகப்பெருமான் கையிலும் கிளி இருக்கு. எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? முருகப்பெருமான் கையில் ஒரு தண்டம் வச்சிருக்கிறார், தண்டாயுத பாணின்னு பேர் இல்லையா, அது மேலே ஒரு கிளி இருக்கும். வீட்டில் ராஜ அலங்காரத்தில் பழனி முருகன் படம் இருந்தால் எடுத்து பாருங்க. பொதுவாகவே தண்டாயுத பாணியாக முருகன் இருக்கக்கூடிய படங்களெல்லாம் எடுத்து பார்த்தா தண்டத்துக்கு மேலே கிளி இருக்கும். கிளி ரூபத்தில் இருந்துதான் அருணகிரியார் நமக்கு அனுபூதி சொன்னார். கிளிக்கும் மயிலுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க பாபு? கிளிக்கும் மயிலுக்கும் என்ன வித்தியாசம்? ரொம்ப சீரியஸாக யோசிக்க வேணாம். அது இந்த வாட்ஸ்அப்லலாம் வருது இல்லை, பசங்கள்லாம் ஜோக்குன்ற பேரில் நம்மளை காண்டாக்குவாங்கல்ல, அப்படி ஒரு விஷயம். சொல்லுங்க பாபு, கிளிக்கும் மயிலுக்கும் என்ன வித்தியாசம்னு ஒருத்தன் போய் கேட்டான். கிளிக்கும் மயிலுக்கும் என்ன வித்தியாசம்? இதை தமிழ் இலக்கண வகுப்பு மாதிரி போனால் தமிழ் கடவுள் முருகனை பற்றி பேசும்போது அப்படி தான் இருக்கும். சரியா? நம்முடைய வாத்தியார்கள்லாம் நமக்கு தமிழ் எப்படி கற்றுக் கொடுத்தாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நான் தமிழ் பேராசிரியர் வேலை பார்த்தேன். என்னுடைய தமிழ் ஆசிரியர்கள்லாம் யோசிக்கும் போது இலக்கணத்தை நமக்கு எப்படியெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஒரு வாத்தியார் வகுப்பில் கேட்டார், காலையில் என்ன சாப்பிட்டேன்? பையன் சொன்னான் 2 இட்லி சாப்பிட்டேன். டேய், 2 இட்லிகள் சாப்பிட்டேன்னு சொல்லணும், புரியுதா? சரிங்க சார். சாயந்தரம் கீழே உளுந்து கிடந்தான். என்னடா? 2 மாடு முட்டிருச்சு சார். டேய், 2 மாடுகள் முட்டி விட்டனன்னு சொல்லணும், புரியுதா? இவன் பார்த்தான், என் உயிர் போக கிடக்கிற உங்களுக்கு இலக்கணம் முக்கியமாக போச்சு. 2 மாடு முட்டிருச்சுன்னு சொன்னால் அப்போ திருத்துறாரு, 2 மாடுகள் முட்டி விட்டனன்னு சொல்லணுமா. அடுத்த நாள் காலையில்
வாத்தியார் கிணத்துக்குள்ள விழுந்துகிட்டே இருக்கிறார். இவன் எட்டி பார்த்து, ஐயையோ தமிழ் வாத்தியார் கிணத்துக்குள்ள விழுந்துட்டார். உள்ள போயிட்டே வாத்தியார் சொன்னார், டேய் விழுந்துட்டார் இல்லடா, விழுந்து கொண்டிருக்கிறார். கரெக்டா பேசணும் தமிழ. உள்ள போற பையன் சொல்ல, விழுந்துட்டார் இல்லடா, விழுந்து கொண்டிருக்கிறார். அவன் நினைச்சா, சார் என் உயிரை விட உங்களுக்கு இலக்கணம் முக்கியம் நினைச்சேன், இப்பதான் தெரியுது உங்க உயிரை விடவே உங்களுக்கு தமிழ் இலக்கணம் தான் சார் முக்கியம்னு. கிளிக்கும் மயிலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டான் ஒரு பையன். தாத்தா தெரியலன்னாரு. டேய் கிளி கிளி பச்சை கலரில் இருக்கும், மயில் மயில் பச்சை கலரில் இருக்கும். அதெல்லாம் இல்லை தாத்தா. கிளி சின்னதாக இருக்கும், மயில் பெருசாக இருக்கும். அதெல்லாம் இல்லை. சரி நீயே சொல்லு. மயில் தேசிய பறவை. ஆமாம். கிளி ஜோசிய பறவை. அது தேசிய பறவை, இது ஜோசிய பறவை. ரெண்டு பறவையும் நம்ம முருகன் கிட்ட இருக்குது. ஒரு மயிலும் வச்சிருக்கிறார், கிளியும் வச்சிருக்கிறார். கந்தர் அனுபூதிக்கு என்ன சிறப்பு தெரியுமா? அருணகிரியார் கிளியாக வடிவெடுத்த பிறகு, ஏன் கிளியா வடிவெடுத்தாருன்னு நான் அப்புறம் சொல்றேன். வடிவெடுத்த பிறகு முருகனுடைய தோளில் அமர்ந்து பாடியதுதான் அனுபூதி. கிளி சொல்றத சொல்லும், அப்படிதானே? முருகப்பெருமான் அருணகிரியாரிடம் சொன்னதை அருணகிரியார் அனுபூதியாக நமக்கு சொன்னார். நல்ல கவனிங்க. முருகன் அடியெடுத்து கொடுத்து பாடினது திருப்புகழ். அனுபூதிக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, முருகன் சொன்னதை அருணகிரியார் கிளியாக இருந்து நமக்கு சொன்ன பாடல்கள் தான் கந்தர் அனுபூதி. யார் ஒருவர் கந்தர் அனுபூதியை எடுத்து படிக்கிறாங்களோ, ஒரு பாட்டு அல்லது ரெண்டு பாட்டு, தினம் ஒரு பாட்டு அல்லது தினமும் ஒவ்வொரு பாட்டு, யார் ஒருவர் அனுபூதியை ஒவ்வொரு நாளும் பாராயணம் செய்கிறார்களோ, முருகப்பெருமான் கூடவே இருப்பான். உங்களுக்கு கவலையே வேணாம், பக்கத்திலேயே இருப்பான். ரொம்ப அழகா வேல் வகுப்பு பாடும்போது சொன்னார். வேல் வகுப்பு பண்ணார்ல, திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனதுலத்தல் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை பாடும்போது என்ன சொன்னார்? தனித்து வழி நடக்கும் எனக்கு வளத்தும் இடத்தும் இரு புறத்தும். வாழ்க்கையில ரொம்ப ஏமாந்து போய் உட்காந்துருப்பீங்களா? அப்படி ஒரு காலகட்டம் வருங்க எல்லா மனுஷனுக்கும். காதல்ல தோல்த்து போய் உட்காந்து அழுவலாம், கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னடா வாழ்க்கைன்னு அழுவலாம், குழந்தைய பெத்துட்டு என்னடா வாழ்க்கைன்னு அழுவலாம், குழந்தை இல்லாம என்னடா வாழ்க்கைன்னு அழுவலாம். எவ்வளோ பிரச்சனை வரும்ல. நான் நம்பினேனே இவங்கள, எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு மனசு நொந்து போய் உட்காந்துருப்பீங்கள்ல. எல்லாருக்கும் அப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும் சார். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அப்படி ஒரு சூழ்நிலை வரும். நான் நம்பினேனே, அப்படி பாசம் வச்சேனே, சொத்துக்காக என் தம்பி சண்டை போட்டானே, என் அம்மா நீ பெத்த புள்ளை இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, என் பிள்ளைய நல்லா வளர்த்தனே, இன்னைக்கு என்கிட்ட பேச மாட்டேங்கிறானே. இப்படியெல்லாம் மனிதர்கள் கிட்ட பாசம் வச்சு மனிதர்கள்கிட்ட பாசம் வச்சு ஏமாந்து போய் கால் விரக்தியில எங்க போறதுன்னு தெரியாம தள்ளாடி நடப்பீங்கல்ல. அருணகிரியார் சொல்றார், டே வாழ்க்கையில யாருமே இல்லைன்னு தனியா மனசு உடஞ்சு போய் நடக்கிறேன்னு நினைக்கிறியா? இல்லடா, நீ மனசு உடஞ்சு போய் ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு நடக்கும்போது கையில வேலோட முருகன் உனக்கு பின்னாடி நடப்பான்டா. அதே முருகன் கையில வேலோட உனக்கு பின்னாடியும் நடப்பான்டா. அதே முருகன் கையில வேலோட உனக்கு வலது பக்கம் நடப்பான்டா. அதே முருகன் கையில வேலோட உனக்கு இடது பக்கம் நடப்பான்டா. நீ தனியா இல்லடா, மனுஷங்க உனக்கு கைவிட்டிருக்கலாம், ஆனா முருகன் உனக்கு முன்னாடியும் பின்னாடியும் வலமும் இடமும் கையில வேலோட நான் இருக்கேன்னு உனக்கு துணைக்கு வருவான்டான்னு பாடுறார் அருணகிரி. தனித்து நடக்கும் எனது வளத்தும் இடத்தும் இரு புறத்தும். என்னை தனியா விட்டுட்டான்னு நினைக்காத, மனுஷன் விடுவான், முருகன் விடமாட்டா. நீ எப்பெல்லாம் நீ தனியா மனசு நொந்து அழுவுறியோ, ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு முன்னாடி பின்னாடி பக்கத்துல முருகன் நிக்கிறான், வேலோட நிக்கிறான், உனக்கு துணையா இருக்கான். அதனாலதான் யாம் இருக்க பயமே. வழி துணை யாரு? முருகப்பெருமான். அருணகிரியார் தான் பாடினார், விழிக்கு துணை திருமென் மலர்பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயிருமே. வாழ்க்கையில இந்த மேடையில் இன்னைக்கு நான் சொல்லிட்டு போறேன்,
எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நான் தனியா இருக்கேனே, எனக்கு யாரும் இல்லையே நினைக்காதீங்க. யாருமே இல்லைனாலும் யார் இருக்கா? முருகன் இருக்கான். அதுவும் ஒரு பக்கத்துல இல்ல, 4 பக்கத்துல இருக்கிறான். கூடவே இருந்து நம்மை காக்கிற தெய்வம் முருகப்பெருமான். என்ன கேட்டாலும் கொடுப்பான், என்ன கேட்டாலும் கொடுப்பான். முருகனுக்கு எத்தனை கை? எத்தனை கை? 12 கை. எத்தனை காலு? 2 காலு. இந்த கணக்கு சரியா வரல. 12 கை இருக்கிறவருக்கு 12 கால் இருந்தால் தானே கணக்கு கரெக்டாக வருது. அதுலையும் பாருங்க, பாதம் வந்து சிற்றடியாம். அருணகிரியார் பாடுறார், பாதம் எப்படி? சிற்றடி, சின்ன பாதம். கையை பற்றி பாடும் போதெல்லாம் முற்றிய தோள்ங்கிறார். அது நல்லா இருக்குமாங்க, அந்த உருவத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். முருகன் அழகன் இல்லையா? பாதம் சின்னதாக இருந்து கை பெருத்து இருந்தால் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அருணகிரியார் அப்படிதான் பாடுறாரு. பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்டநடை பட்சி என்னும் முக்கிரதுரகமும் நீவ பக்குவ மலர்த்தொடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டல் கை வடிவேலும் திக்கது மதிக்கவரு குக்குடமும் ரட்சை தரு சிற்றடியும் முற்றிய 12 தோளும். சிற்றடி முற்றிய தோள். ஏன் பாடினார் தெரியுமா? கஷ்டத்துல அவன் காலை பிடிச்சிக்கலான்னு ஓடி வரும். இப்போ விராலி மலைக்கு நான் வரும்போதே ரொம்ப கூட்டம். அந்த கூட்டத்தில் நெரிசல்ல சிக்கி முருகனை பார்க்க போகும்போது காலே இவ்வளோ பெருசு இருந்துச்சுன்னா பயம் வராது. அதனால தான் காலை சின்னதாக வச்சுக்கிட்டான். இன்னொன்று நம்மளாம் பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கணுமா. அந்த சிற்றடியை பிடிச்சிக்கிட்டா முற்றிய தோள்களால் பெரிய கையால் அள்ளி அள்ளி கொடுப்பானா முருகன். காலை சின்னதாக வச்சுக்கிட்டான், கையை பெருசாக வச்சுக்கிட்டான். சின்ன காலை பிடிச்சா இந்தா வச்சுக்கோ இந்தா வச்சுக்கோன்னு அள்ளி அள்ளி கொடுப்பானா முருகப்பெருமான். இன்னொன்று, ஏன் 12 கால் இல்லை தெரியுமா? ஒருவேளை முருகனுக்கு 12 கால் இருந்தால் என்ன நடந்திருக்கும் நான் சொல்கிறேன். ஒருவேளை முருகனுக்கு 12 கால் இருந்திருந்தா அதுக்கெல்லாம் பரிகாரம் ஆரம்பிச்சிருப்பாங்க. கல்யாணம் நடக்கலையா? முருகனின் 2வது ஜோடி காலுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும். குழந்தை பிறக்கணுமா? முருகனின் 7வது ஜோடி காலுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும். தொழில் விருத்தி வேணுமா? முருகனுக்கு 10வது காலுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும். கல்யாணம் ஆன ஒருத்தன் ஓடி வந்து 2வது காலை பிடிச்ச உடனே, டேய் நீ ஏற்கனவே கல்யாணம் ஆனவன் கல்யாணம் ஆக வேண்டிய காலையே பிடிச்சிட்டியாடா, ஐயோ இப்போ என்ன பண்றது? கவலைப்படாத, தோஷம் கழிக்கிறதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணிடுவோம். கவலைப்படாத, அந்த தோஷத்தை கழிக்கிறதுக்கு ஒரு பரிகாரம்னு ஒவ்வொரு காலுக்கும் ஒரு பரிகாரத்தை கலிகாலத்தில் ஆரம்பிச்சிடுவாங்கன்னா முருகன் 2 காலோட வச்சுக்கிட்டார். என் 2 காலை பிடிச்சிக்கோ, 12 கையாலும் உனக்கு நான் அருள் செய்வேன். சின்ன காலை வச்சுக்கிட்டான். முருகனை கும்பிட்டு யார் ஒருவரும் வாழ்க்கையில் வீணா போனதே கிடையாது, போனதே கிடையாது. சிவபெருமான் சோதிப்பர், அவருக்கு வேலையே சோதிக்கிறது தான். பெரிய புராணத்தில் வில்லன் யாரு? பெரிய புராணத்தில் வில்லன் யாரு? நீங்க எந்த நூலை எடுத்தாலும் ஒரு கதாநாயகன் ஒரு வில்லன் இருப்பாங்க, அப்படிதானே? ராமாயணத்தில் கதாநாயகன் யாரு? ராமன். வில்லன் யாரு? ராவணன். மகாபாரதத்தில் கதாநாயகன் யாரு? கிருஷ்ணன். வில்லன் யாரு? அது ஏகப்பட்ட பேரு. கம்சன்ல ஆரம்பிச்சு அது ஏகப்பட்ட ஒரு லிஸ்டே இருக்குது வில்லன்கள் அதுல மகாபாரதத்துல. பெரிய புராணத்துல ஹீரோ யாரு? வில்லன் யாரு? வில்லன் யாரு? சிவபெருமான் தான் வில்லன். ஹீரோ யாரு தெரியுமா? சிவன் அடியவர்கள். அதனாலதான் அந்த நூலுக்கு பேரு பெரிய புராணம். எண்ணிக்கையில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பாடல்களை கொண்ட கந்த புராணம் பெரிய புராணம் இல்லை. திருவிளையாடல் புராணம், சிவபெருமானுடைய 64 திருவிளையாடல்களை சொல்கிற திருவிளையாடல் புராணம் பெரிய புராணம் இல்லை. முருகனின் பெருமையையும் சிவனுடைய பெருமையையும் சொல்கிற நூல் பெரிய புராணம் இல்லை. அடியவர்களின் பெருமையை சொல்கிற நூல்தான் பெரிய புராணம். இன்னொன்னு பாருங்க, பெரிய புராணத்தை சேக்கிழார் தொடங்கும் போது என்ன சொல்றார்? உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவும் நீர்மலி வேலியன் தொடங்குறார். அதான பாட்டு. பெரிய புராணத்தினுடைய முதல் பாட்டு என்ன? உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேலியன். நிலவு
பிறையை தலையிலே அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமான். முதல்ல கடவுளை நம்ம எப்படி பார்க்கணும்? பாதாதி கேசமா தானே பார்க்கணும். கடவுளை எப்படி பார்க்கணும்? ஒரு மரபு இருக்குல்ல, பாதாதி கேசமா பார்க்கணும், பாதத்துல இருந்து பார்க்கணும். ஆனா எடுத்த உடனே சிவபெருமானுடைய திருவடியை பாடாமல் தலையில இருந்து ஆரம்பிக்கிறார் சேக்குலர். சிவபெருமானுடைய திருவடியை பாடாம தலையிலிருந்து ஆரம்பிக்கிற சேக்கிழார். என்ன காரணம் தெரியுமா? நாமெல்லாம் இறைவனை விட பல மடங்கு கீழே இருக்கிறோம். அதனால நாம கீழே இருந்து பார்க்கணும், பாதாதி கேசமா. ஆனா பெரிய புராணத்தில் வரக்கூடிய திருத்தொண்டர்கள், சிவனடியார்கள், இறைவனுடைய அருளை அதிகம் பெற்று இறை நிலையில் இருப்பவர்கள், அவர்களுடைய வரலாறை சொல்கிற நூல் என்பதால் எடுத்தோன்னா தலையிலிருந்து தொடங்குகிறார் சேக்கிழார். அருணகிரியாருக்கு ஒரு கஷ்டம்னா முருகன் ஓடி வந்தார்ல, ஞான சம்பந்தருக்கு ஒரு கஷ்டம்னா ஓடி வந்தார்ல. ஏங்க நமக்கெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் எந்த கடவுளும் ஓடி வர மாட்டேன்றாங்க? நீங்க சொல்லுங்களேன். இப்ப ஞான சம்பந்தர் நடந்து போறார், சிவபெருமானுக்கு மனசு தாங்கல, முத்து சிவிகை கொடுக்கிறார், தாளம் போடுறார். ஞான சம்பந்தர் இப்படி இப்படி தாளம் தான் போட்டார், சிவபெருமானுக்கு மனசு ஆறவே இல்லை, பொற்றாளம் கொடுத்தார். இதுல ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, பொற்றாளம்னா என்ன? தங்கத்துல செஞ்ச தாளத்தை கொடுத்துட்டார். தங்கத்துல சத்தம் வராது. வேணும்னா நீங்க எனக்கு ஒரு தங்க தட்டு வாங்கி உபயமா கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு தட்டி காட்டுறேன், சத்தம் வராது. தங்க தட்டுல சத்தம் வராது. தங்க தாளத்தை கொடுத்துட்டார் சிவபெருமான். ஐயோ என் புள்ள இப்படி தங்க கையை தட்டி தட்டி பாடுதே, கை வலிக்குமே, இந்தா வச்சுக்கோ தங்க தாளம். சத்தம் வரல. பார்வதி சிரிச்சா, சத்தம் வராததை அங்க கொடுப்பீங்க, நான் கொடுக்கிற சத்தம் அப்படின்னு அம்பாள் அந்த தாளத்தில் சத்தத்தை கொடுத்தால் அவளுக்கு பெயர் ஓசை கொடுத்த நாயகி. தாளம் கொடுத்த சிவபெருமானுக்கு பெயர் தாளபுரீஸ்வரர். யாராவது குழந்தை பிறந்து காது கேட்கல, காதுல பிரச்சனை, சத்தம் கேட்கல, ஓசை கேட்கல, நல்லா கேட்டுட்டு இருந்த காது கேட்கலன்னா அந்த கோயிலுக்கு போடும். ஓசை கொடுத்த நாயகியாக இருக்கக்கூடிய அம்பாளும் தாளபுரீஸ்வரரும் நீங்க முறையா மருத்துவ சிகிச்சை எடுத்துட்டு அங்க போங்க, காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். சம்பந்தருக்கு அள்ளி அள்ளி கொடுத்தார்ல சிவபெருமான், சுந்தரருக்கும் கொடுத்தார்ல, பொண்ணு கொடுத்தார்ல, மெய்யை முற்ற பொடி பூசியோ நம்பி இந்தா வச்சுக்கோ தங்கம் பொற்காசு. ஏன் நமக்கெல்லாம் பொற்காசு கொடுக்கல? ஏன் நமக்கெல்லாம் ஒரு கஷ்டம்னா தெய்வம் நேர்ல வந்து காட்சி கொடுக்கல? நான் ஒருத்தட்ட கேட்டேங்க, ஏன் ஞான சம்பந்தர் நடந்தா சிவபெருமானுக்கு பொறுக்கல, அருணகிரியார் நடந்தா முருகப்பெருமானுக்கு பொறுக்கல, அந்த பக்தர்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தன ஓடி ஓடி வந்த சிவபெருமானும் முருகப்பெருமானும் நமக்கெல்லாம் கஷ்டம் வந்தா ஏன் அவ்வளவு சீக்கிரம் ஓடி வரமாட்டேங்கிறாங்க? ரொம்ப அழகா அவர் பதில் சொன்னார். இப்போ நான் கட்டியிருக்கிறது ஒரு பட்டு புடவை, காஞ்சிபுரம் பட்டுன்னு வச்சுக்குவோம். இப்போ எனக்கு ஆப்பிள் ஜூஸ் கொடுக்குறாங்க. கிருஷ்ணன் ஐயா புரிஞ்சுக்கிட்டார், வாங்க ஆள் அனுப்பிடுவார். இப்போ ஆப்பிள் ஜூஸ் நான் குடிக்கிறேன், குடிக்கும்போது ஒரு 2 சொட்டு சிந்துச்சுன்னா உடனே கர்ச்சி பட்டு ஐயா தண்ணி கொடுக்க, பட்டு போடுவா பட்டு பட்டு. நான் இல்லை, எல்லா பெண்களும் அப்படிதான். பட்டு வேட்டியா இருந்தாலும் பட்டு புடவையா இருந்தாலும் ஒரு சொட்டு கண்மை பட்டுருச்சுன்னா, ஒரு சொட்டு நெயில் பாலிஷ் பட்டுருச்சுன்னா ஐயோ ஐயோ முதல்ல என்ன பண்ணுவாத சுத்தம் பண்ணுவோம். எல்லார் வீட்டிலையும் கறி துணின்னு ஒன்று இருக்கும், இருக்கா? கடைசியா எப்போ துவைச்சிங்க அது இருக்கும் ஒரு 10 நாள். இப்போ கீழே பால் சிந்திருச்சு, அந்த பாலை அந்த கறி துணியை வச்சு துடைக்கிறீங்க, உடனே துவைப்பீங்க? மனசாட்சியோட பதில் சொல்லுங்க, துவைக்க மாட்டீங்க. இது கறி துணி, இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு ஏதாவது சிந்தும், அப்பையும் துடைக்கிறதுக்கு தேவைப்படும். அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஏதாவது அழுக்குப்படும், அதை துடைக்கிறதுக்கு இந்த கறி துணி வேணும்னு 10 நாள் ஆனாலும் சமையல் அறையில் கறி துணியை துவைக்காம வச்சிருப்போம். 10 நாள் கழிச்சு தான் துவைப்போம். இந்த அருளாளர்கள் எல்லாம் அருணகிரியாரும் ஞானசம்பந்த பெருமானும் அப்பர் சுவாமிகளும் சுந்தரரும் மாணிக்க வாசகரும் பட்டு துணி மாதிரி. அதுல ஒரு சின்ன கரை பட்டா நமக்கு எப்படி மனசு பொறுக்காதோ அதே போலதான் அவர்களுக்கு ஒரு கஷ்டம்னு இறைவன் ஓடி வந்தான். நாமெல்லாம் கறி துணி மாதிரி. அவன் உடனே துவைச்சு போட்டாலும் மறுபடியும் நம்மளை நம்ம அழுக்கு பண்ணிக்குவோம். அதனாலதான் கடவுள் நமக்கு ஒரு கஷ்டம் வந்தா உடனே வர்றதில்லை. எப்ப நாம பட்டு துணியா மாறுறோமோ அப்போ இறைவன் உடனடியாக ஓடி வந்து அருள் செய்வான். விஷயம் புரிஞ்சிருச்சா? விஷயம் புரிஞ்சிருச்சா?
கேட்போல, ஏன் மாணிக்க வாசகருக்கு கஷ்டம்னா இவர் வருவாரு, எனக்கு கஷ்டம்னா வரமாட்டாரா? நானும் தான் திருவாசகம் படிக்கிறேனா. அவர் யாரு? பட்டு துணி. நாம யாரு? கரி துணி. 10 நாள் ஆனாலும் நம்மளை துவைக்க மாட்டாங்க. நம்முடைய தகுதியை நாம் வளர்த்து கொள்கிற போது நிச்சயமாக இறைவன் நம்மை தேடி வந்து அருள் செய்வான். அருணகிரியாருக்கு அப்படிதான் தேடி வந்தான். அருணகிரியாருக்கு உடனே வந்து முருகப்பெருமான் அருள் செய்தானா? இல்லை. அவரும் வாழ்க்கையில் எவ்வளவோ சோதனைகளை எல்லாம் பார்த்தவர். இப்போ திருவண்ணாமலையில பிரபுடதேவ மன்னன் ஒரு மன்னன் ஆட்சி செய்தான். அங்க ஒரு காளி உபாசகன் இருந்தான். அவன் பேரு சம்பந்தாண்டான். பேர் என்ன? சம்பந்தாண்டான். இந்த சம்பந்தாண்டான் பிரபுடதேவ மன்னன் கிட்ட போய் சொன்னா, நான் கூப்பிட்டா காளி வருவா, அருணகிரி கூப்பிட்டா முருகன் வருவானா? வரமாட்டான். எங்க வர சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மன்னனுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா சம்பந்தாண்டான் காளிய வர சொல்லுவான், நம்ம காளிய தரிசனம் பண்ணிடலாம். அருணகிரியார் முருகனை வர வைப்பார், நம்ம முருகனையும் தரிசனம் பண்ணிடலான்னு. சபாஸ், சரியான போட்டி, ஏற்பாடு பண்ணுங்கன்ட்டு. சம்பந்தாண்டான் காளி உபாசகன், காளி தேவியா வர வச்சிட்டான். இப்போ அருணகிரியார் இது முருகனுடைய திருவிளையாடல் அப்படின்னு மனசுல உணர்ந்துகிட்டு முருகன் ஏதோ ஒரு காரியம் நடத்துறான், நம்ம அதை ஏத்துக்கணும் அப்படின்னு. சரி மன்னா, நான் இந்த போட்டிக்கு ஒத்துக்கிறேன், முருகனை நான் வர சொல்றேன். முருகனுக்காக பாடுறார். முருகன் வரவே இல்லை. ஏன் தெரியுமா? காளின்றது பார்வதியினுடைய இன்னொரு அம்சம்தான், கொஞ்சம் உக்கிரம். இந்த பார்வதி என்ன பண்ணா, முருகனை இறுக்கி அணைச்சுக்கிட்டான் விடாம. முருகன் வரணும்னு நினைச்சாலும் அம்மாவோட பிடியை விட்டுட்டு வர முடியல. அருணகிரியார் பார்த்தார், முருகா நான் பாடிக்கிட்டே இருக்கேன், நீ வரமாட்டேங்கிறியே. கண்ணை மூடி பார்த்தார், பார்வதி இறுக்கமா அணைச்சுக்கிட்டு இருந்தா. இப்ப பாடினார், அதல சேடனாராட. இந்த திருப்புகழை நம்ம சொன்னோம்னா எல்லா தெய்வங்களுடைய அருளும் ஒரு சேர கிடைக்கும். லட்சுமி அருள் வேணுமா, சரஸ்வதி அருள் வேணுமா, பெருமாள் அருள் வேணுமா, பிரம்மன் அருள் வேணுமா, தேவர்கள் அருள் வேணுமா, எல்லாருடைய அருளும் ஒரு சேர கொடுக்கக்கூடிய திருப்புகள் தான் இந்த திருப்புகள். அதல சேடனார் ஆட, அகில மேரு மீதாட, அபினக்காளி தானாட, அவளோடு அன்று அதிர வீசி வாதாடும் விடையில் ஏறுவாராட, அருகு பூத வேதாளம் அவையாட, மலரில் வேதனாராட, மதுரவாணி தானாட, மருவு வானுலராட, மதியாட, வடஜ மாமியாராட, நெடிய மாமனாராட, மயிலும் ஆடி நீயும் ஆடி வரவேணும். என்ன சொல்றார்? ஆதிசேஷன் ஆடுறான் முருகா, மேரு மலை ஆடுது முருகா, சரஸ்வதி ஆடுறா, பிரம்மன் ஆடுறா, லட்சுமி, வனஜ மாமியார், நெடிய மாமனார். மாமனார் யாரு? முருகனுக்கு. அருணகிரியார் திரும்ப திரும்ப முருகனை எப்படி திரும்ப பாடுறார்? எப்படி பாடுறார்? பெருமாளுக்கு மருமகன்னு பாடுறார். சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் அந்த சாமியெல்லாம் கும்பிட மாட்டோம். அப்படியெல்லாம் கிடையாது. பெருமாள் அவருக்கு மருமகனாக இருக்கக்கூடியவன், பெருமான் தன் மருமகன் சிற்றடியேன் பண்ணார். அதல சேடனார் ஆடன்னு ஆரம்பிச்சு பாடினாரா? அதல சேடனார் ஆட ஆதிசேஷன் ஆட ஆரம்பிச்சிட்டார். அகில மேரு மீதாட, உடனே மேருமலை ஆட ஆரம்பிச்சிருச்சு. வனஜ மாமியார், லக்ஷ்மி ஆனா எல்லாரும் ஆடிக்கிட்டே இருந்தாங்களா. காளி, பார்வதி தேவி ஆடினா, சிவபெருமன் எல்லாரும் ஆடினா, மயிலும் ஆடி. சொன்ன உடனே மயில் தோகையை விரிச்சு ஆடிச்சா பார்வதி தேவி. ஆஹா, இந்த மயில் எவ்வளோ அழகா ஆடுதுன்னு இப்படி கையை எடுத்தா பாருங்க, முருகன் ஓடி வந்துட்டேன். அதனாலதான் பராக்கு பார்க்க கூடாதுன்னு சொல்லி வச்சாங்க. காரியத்துல கண்ணா இருக்கணும். மயிலும் ஆடினா மயில் தொகையை விரிச்சிருச்சு. இந்த மயில் எவ்வளோ அழகா ஆடுது, நீயும் ஆடினா முருகன் ஓடி வந்துட்டேன். அப்படி முருகப்பெருமான் அருணகிரியாருக்கு காட்சி கொடுத்த இடம்தான் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய கம்பத்து இளையனார் சந்நிதி. திருவண்ணாமலை போனால் அண்ணாமலையாரை பார்க்கணும், உண்ணாமலையம்மனை பார்க்கணும். கிரிவலம் போகிற வழியில் அஷ்ட லிங்கங்கள் இருக்குது. வாஸ்து தோஷம் இருந்தால் அந்த லிங்கங்களை வழிபடணும். ஏன்னா அஷ்டதிக் பாடர்கள் வழிபட்ட லிங்கங்கள் அவை. முக்கியமாக என்ன பார்க்கணும்? கிளி கோபுரம் பார்க்கணும், அருணகிரியாரினுடைய கோபுரம். அதே மாதிரி அருணகிரியாருக்கு அதல சேடனார் ஆடன்ற திருப்புகளை பாடியவுடன் முருகன் கம்பத்தில் காட்சி கொடுத்த கம்பத்து இளையனார் சந்நிதியையும் போய் பார்க்கணும்.
ஏன் அருணகிரியார் கூப்பிட்ட உடனே முருகன் ஓடி வந்தானா, அதுக்கு முன்னாடி இதுக்கு காரணத்தை சொல்லிட்டேன். என்ன சொன்னேன்? அவரெல்லாம் பட்டு துணி. நாமளும் பட்டு துணியா மாறுறதுக்கான வழிகள் தான் நம்முடைய அருளாளர்கள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. 4-5 கந்தர் அலங்கார பாட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். 74 வருடம் ஒரு நிகழ்ச்சியை நீங்க நடத்துறீங்கன்னா உங்களுக்கு நிறைய திருப்புகள் தெரிஞ்சிருக்கும், நிறைய கந்தர் அலங்கார பாடல்கள் தெரிஞ்சிருக்கும். நான் இந்த மேடையில் உங்களுக்கு ஒரு சில பாடல்கள் சொல்றேன், அதை நீங்க ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க. எல்லாருக்கும் தலையெழுத்துன்னு ஒன்று இருக்கு, அப்படி தானே இருக்கா? கஷ்டம் வரும்போதெல்லாம் என்ன சொல்லுவோம்? எல்லாம் ஏன் தலை எழுத்து. அந்த பிரம்மன் மட்டும் நம்ம கையில் கிடைச்சான்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட வந்து எந்தாப்பா இவன் தான் உங்க தலையெழுத்தை எழுந்த பிரம்மன் ஒப்படைச்சா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒன்னதான் தேடிக்கிட்டு இருந்தேன் இவ்வளோ நாளா அப்படின்னு. நமக்கெல்லாம் தலையெழுத்தை எழுதுனது யாரு? பிரம்மன். இந்த விராலிமலை சாப விமோச்சனம் கொடுக்கக்கூடிய ஸ்தலம் அப்படின்னு என்னோட பேச்சினுடைய தொடக்கத்தில் சொன்னேன்ல. பிரம்மனுக்கு சிவபெருமான் ஒரு தண்டனை கொடுக்குறார். 5 முகம் இருந்ததா பிரம்மனுக்கு, அதில் ஒரு முகத்தை, ஒரு தலையை சிவபெருமான் துண்டிக்கிறார். ஆணவம் அதிகமாக இருந்ததுனால. அந்த ஸ்தலம் தான் திருவையாறுலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் போனால் திருக்கண்டியூர்னு வரும். அங்கே இருக்கக்கூடிய பிரம்ம சிர கண்டீஸ்வரர் கோயில். அந்த கோவிலில் தான் பிரம்மனுடைய தலையை சிவபெருமான் துண்டித்தார். அட்டவிரத்தலங்களில் ஒன்று. பிரம்மனுடைய தலையை சிவபெருமான் துண்டிச்சார்ல, அதுக்கப்புறம் பிரம்மன் வந்து தவம் செய்த ஸ்தலம் தான் பெரம்பலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோவில். இங்கெல்லாம் நம்ம போகணும். இப்போ நாரதர் கேட்டார் சிவபெருமான் கிட்ட, என்ன இருந்தாலும் அந்த பிரம்மனை நீங்கள் மன்னிச்சு விட்டுருக்கலாம், இப்படியா தலையை துண்டிப்பீங்க அப்படின்னு கேட்டாராம். சிவபெருமான் ஒரு பார்வை தான் பார்த்தார். அவர் ருத்ரன். நாரதர் கையில் ஒரு வீணை இருக்கும் தெரியுமா? அந்த வீணைக்கு பேர் மகதின்னு பேர். பெண்களுக்கு மகதின்னு பேர் வைப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் தெரியாது. ஒரு ஊரில் போய் ஒரு பையன் பேரை கேட்டேன், உன் பேர் என்ன? சொல்ல மாட்டேன்னா. பரவாயில்ல சொல்லுடா. சொல்ல மாட்டேன். சொல்லுடா. சொல்ல மாட்டேன். சொல்லுடா. சொல்ல மாட்டேன். பேர் என்னன்னு சொல்ல மாட்டேன். பக்கத்தில் இருந்த பையன் சொன்னான், அவன் பேரே அதுதான். சொல்ல மாட்டேன்னு ஒரு பேரா? நான் திருச்சியில் காலேஜ் படிக்கும்போது என் கூட படித்த பொண்ணு பேர் ராக்கெட் ராணி. ஏன் ராக்கெட் ராணினா, அந்த பொண்ணு பிறந்த அன்னைக்கு தான் இந்தியா அனுப்பின ராக்கெட் கடலில் வந்து விழுந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி டிவி, யூடியூபு, ஃபோன்லாம் கிடையாதுல்ல. வானொலியில் செய்தி கேட்டுட்டு கூட்டமாக நின்று ராக்கெட் விழுந்துருச்சான், ராக்கெட் விழுந்துருச்சான், ராக்கெட் விழுந்துருச்சான்னு பேசியிருக்கிறாங்க. அன்னைக்கு பிறந்ததுனால அவங்க அப்பா அந்த பொண்ணுக்கு ராக்கெட்னு பேர் வச்சுட்டாரு. ஸ்கூலில் சேர்க்க போகும்போது பேர் எழுதுவாங்கல்ல, குழந்தை பேர் என்ன? இவர் ராக்கெட் அப்படின்னு இருக்கிறாரு. அந்த மிஸ்ஸு, ராணி மாதிரி ஒரு பிள்ளைய பார்த்துட்டு ராக்கெட்னு பேர் வச்சுருக்கிறீங்க. அப்படியா டீச்சர்? ஓகே, அப்போ ராக்கெட் ராணின்னு வச்சுருங்க அப்படின்னு அந்த பிள்ளை பேர் ராக்கெட் ராணி. அந்த மாதிரிலாம் பேர் வைப்பாங்கல்ல. சரி, அது மாதிரி ஏதோ வித்தியாசமாக அவங்க அப்பா வச்சிருக்கிறாரு போல இருக்குன்னு. சொல்ல மாட்டேன்னு ஒரு பேரா? பக்கத்தில் இருக்கவன் சொன்னான், இல்லை அவன் பேரே சொல்ல மாட்டேன் தான். சொல்ல மாட்டேனா? என்னப்பா பேர் இப்படி ஒரு பேருனா? அது சொல்ல மாட்டேன் இல்லை, அவன் பேர் சுடலை மாடன். உன் பேர் என்ன? சுடலை மாடன். உன் பேர் என்ன? சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன்னு சுடலை மாடன். சுடலை மாடன் எப்படியாச்சு? சொல்ல மாட்டேன்னு ஆயிடுச்சு. இப்போ மகதின்னு பெண்களுக்கு பேர் வைப்பாங்க. அப்படின்னா என்னன்னா, நாரதரின் கையில் இருக்கக்கூடிய வீணைக்கு மகதின்னு பேர். சிவபெருமான் பார்த்த உடனே அந்த வீணை நரம்பெல்லாம் வளைஞ்சிருச்சு. நாரதர் நினைச்சார், இதோட தப்பிச்சோம். அந்த நாரதர் வீணை, அவர் எப்பவுமே வீணை வச்சு வாசிட்டு இருக்கக்கூடியவர் தானே. அந்த வீணையினுடைய நரம்பெல்லாம் வளைஞ்சு போனா எப்படி வாசிக்கிறது? அதற்காக வந்து தவம் செய்த ஸ்தலம் தான் இந்த விராலிமலை. விராலிமலைக்கு வந்து நாரதர் தவம் செய்தார். வசிஷ்டரும் அருந்ததியும் வந்து சாப விமோச்சனம் பெற்ற ஸ்தலம் விராலிமலை. விராலிமலை குறவஞ்சின்னு முத்துப்பழனி கவிராயர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் விராலிமலையினுடைய பல சிறப்புகளை அவர் பாடியிருக்கிறார். யாரெல்லாம் வந்து இங்கே வழிபட்டார்கள், யாரெல்லாம் வந்து இங்கே நீராடினார்கள், முத்துப்பழனி கவிராயர் பாடுறார்.
ஏன் வசிஷ்டருக்கும் அருந்ததிக்கும் சாப விமோச்சனம் கொடுத்த ஸ்தலமாக விராலிமலை இருக்கிறதுனா, முருகன் பிறந்தபோது அவனுக்கு அமுதூட்டுகிற பொறுப்பை அருந்ததி கிட்ட கொடுத்தப்போ, நானே ரொம்ப பிஸியா இருக்கிறேன், இதுல இது வேறையா என்று அவள் சலித்து கொள்ள வசிஷ்டருக்கு கோபம் வந்து அவர் சாபம் கொடுத்தார். உடனே அருந்ததி என்ன பண்ணா, முருகன் கிட்ட போய் முறையிட்டா, உனக்காக தான் என் வீட்டுக்காரர் எனக்கு சாபம் கொடுத்தார். இப்போ சந்தோஷமா நம்ம கேட்போம்ல, யாராவது நம்மளை திட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ உங்கள் வீட்டுக்காரு ஏன் எங்கள் அம்மாவுக்கு நீ ஒழுங்காக சாப்பாடு போடுறதில்ல, ஏன் நீ எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கிறது இல்லைன்னு திட்டினார்னா, நேராக மாமியார்கிட்ட போயிட்டு இப்போ சந்தோஷமா இப்போ சந்தோஷமா அப்படின்னு கேட்போம்ல, கேட்போம். அது மாதிரி அருந்ததி என்ன பண்ணா, முருகன் இப்போ உனக்கு சந்தோஷமா, சந்தோஷமாப்பா, சந்தோஷமா. உடனே முருகன் என்ன பண்ணார், வசிஷ்டரை கூப்பிட்டு, இந்த உனக்கு ஒரு சாபம் வச்சுக்கோ. அருந்ததிக்கு சந்தோஷம், நான் தனியாக இல்லை, கூட்டணிக்கு ஒரு ஆள் கிடைச்சிருச்சு. இப்போ 2 பேரும் வந்து தவம் செய்து சாப விமோச்சனம் பெற்ற ஸ்தலம்தான் இந்த விராலிமலை. விராலிமலையினுடைய பெருமைகளை நாம் பார்க்கிற போது எத்தனையோ அற்புதங்களை கொண்ட மலை விராலிமலை. அட்டமா சித்திகளை அருணகிரியாருக்கு கொடுத்த ஸ்தலம் இந்த ஸ்தலம். நான் தலையெழுத்தை பற்றி சொன்னேன்ல, நம்ம எல்லாருக்கும் தலையெழுத்துன்னு ஒன்று இருக்குது. அது மோசமாக இருந்தால் என்ன பண்ணலாம் சொல்லுங்க பாபா? எனக்குன்னு வந்து வாச்சிருக்கிறாரே அப்படின்னு திட்டுவோம். மாற்ற முடியாது, தலையெழுத்தை மாற்ற முடியாது. தலையெழுத்து மாறணும்னா, மோசமான தலையெழுத்து மாறணும்னா முருகனை தான் கும்பிடணும். யார் சொல்கிறா? அருணகிரியார் சொல்றார். ஏன் அவரோட தலையெழுத்து என்ன சொல்லுங்க பாப்போம்? அருணகிரியாருடைய தலையெழுத்து என்ன? திருவண்ணாமலை கோபுர உச்சிலிருந்து கீழே விழுந்து இறக்கணுன்றது அவருடைய தலையெழுத்து. அதை மாத்தினது யாரு? முருகப்பெருமன். இன்னைக்கு வரைக்கும் அருணகிரியாருடைய பெருமையை நாம் பேசி கொண்டிருக்கிறோம். காரணம் யாரு? முருகப்பெருமன். அப்படி நமக்கும் மோசமான தலையெழுத்து இருந்தால் அதை முருகப்பெருமான் மாற்றி கொடுப்பான். யாரு சொல்ற? அருணகிரியார் சொல்றார், நானே சாட்சியா இருக்கிறேங்கிறார். உங்க மோசமான தலையெழுத்து மாறணும்னா முருகனை கும்பிடுங்கன்றார். ரொம்ப அழகா பாடுறார். செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழில். இந்த சேல் மீன்கள் இருக்குல்ல, அது துள்ளி 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 பாஞ்சு அந்த வயலோட அழகே போயிடுச்சு. செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழில், மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம், மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெறுப்பும். இங்கு அவன் கால்பட்டு அழிந்தது என்னது? தலைமேல் அயன் கையெழுத்தே. பிரம்மன் நம்ம எல்லாருக்கும் ஒரு தலையெழுத்து எழுதி, நீ கஷ்டப்படணும், உனக்கு கல்யாண வாழ்க்கை சரி இருக்கக்கூடாது, உனக்கு உடம்புல நோய் வரணும், நீ இப்படிலாம் கஷ்டப்படணும்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டோம். சரியா? அந்த பிரம்மனோட கையெழுத்தை யார் அழிச்சா? யார் அழிச்சா? முருகன் அழிச்சிட்டானா. கையெழுத்துலன்னா செல்லாது தெரியுமா? ஐயா கிட்ட, ஐயா நான் உங்களுக்கு நன்கொடை கொடுக்குறேங்கய்யா, இந்தாங்க 5 லட்சம் செக்கு கொடுத்தா செல்லுமா? செல்லாது. செக்கில் என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? என் கையெழுத்து இருக்கணும், அப்போ தான் செல்லும். ஒருத்தர் கோவிலுக்கு 5 லட்சம் நன்கொடை கொடுத்தார் செக்கில். வாங்கிட்டு சொன்னாங்க, ஐயா உங்கள் கையெழுத்து இல்லையே. அவர் சொல்ற, நம்ம பெருமையை நம்மளே சொல்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காதுங்க, கையெழுத்து இருந்தால் தான் செக்கே செல்லும். கலெக்டர் இன்று அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறைன்னு அறிக்கை விட்டா பத்தாது, அந்த அறிக்கையெல்லாம் அவரோட கையெழுத்து இருந்தால் தான் செல்லும். முருகனை கும்பிட்டா முருகன் என்ன பண்ணுவானா, நாம கஷ்டப்படணும்னு ஒரு பட்டியல் எழுதி பிரம்மன் கையெழுத்து போட்டிருக்கான்ல, அந்த கையெழுத்தை அழிச்சிருவானோ. அழிச்சிட்டா அதெல்லாம் நம்மள கஷ்டப்படுத்தாது. அப்ப தலையெழுத்து மாறணும்னா யாரை கும்பிடணும்? முருகனை கும்பிடணும். முருகனை இறுக்கி பிடிச்சிக்கங்க. கஷ்டம் வரும்போது நீங்க தனியா இல்லை, அவன் உங்க கூட இருக்கான் அப்படின்றத புரிஞ்சுக்கங்க. அருணகிரியார் நமக்கு நிறைய சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. ஒரே ஒரு பாட்டு பாருங்களேன். எத்தனை பேர் இங்க கும்பராசி இருக்கிறீங்க? ஜென்ம சனி நடக்குதா சொல்லுங்க. கும்பராசிக்கு இப்ப ஜென்ம சனி. என்ன சொல்றார் சனி பகவான்? ஒன்னும் சொல்றதுக்கு இல்லம்மா. என்ன சொல்றார்?
அந்த ஐயா சொல்ற, டேய் இன்னுமாடா நீ இருக்கிறேன்னு சொல்றாராம். நான் உன்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துறேன், இன்னுமா நீ எல்லாம் இருக்கிற அப்படிங்கிறாராம். கும்பராசிக்கு இப்ப ஜென்ம சனி. கடக ராசி சொல்லுங்க அஷ்டம சனி. ஜென்ம சனிக்கும் அஷ்டம சனிக்கும் என்ன வித்தியாசம்? 7.5 சனி சொல்றோம்ல, அதுல நடுவில் 2.5 வருஷம் ஜென்ம சனி. 7.5 சனிக்கும் அஷ்டம சனிக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லுங்க பாப்போம், தெரிஞ்சவங்க சொல்லுங்க. 7.5 வருஷம் சனி பகவான் கொடுக்கக்கூடிய கஷ்டத்தை 2.5 வருஷத்துலயே கொடுத்தா அதுதான் அஷ்டம சனி. 7.5 சனி ஓட விட்டு அடிக்கும், கொஞ்சம் இடைவெளி கிடைக்கும் அடி வாங்குறதுல இருந்து. அஷ்டம சனி தலைகீழ தொங்க விட்டு அடிக்கும், இடைவெளியே இருக்காது. இப்ப கடகராசிக்கு அஷ்டம சனி நடக்குது, கும்பராசிக்கு ஜென்ம சனி நடக்குது. ரிஷப ராசி எத்தனை பேர் இருக்கிறீங்க? மே 1ஆம் தேதியிலேருந்து ஜென்மத்துல குரு வந்திருக்கிறார் ரிஷப ராசிக்கு. ஜென்மத்துல குரு இருந்தப்பதான் ராமரே வனவாசம் போனாராம். ராமரே வனவாசம் போனார்னா நம்பலாம் எப்படி? அப்ப ஜென்ம குரு, ஜென்ம சனி, அஷ்டம சனி, செவ்வாய் தோஷம், எத்தனை எத்தனை. இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா அருணகிரியார் தான் நமக்கு சொல்றார். நம்ம ஏங்க கஷ்டப்படுறோம்? ஒன்று, கிரகங்கள் நம்மளை கஷ்டப்படுது, சரியா? இன்னொன்று, நாம் செஞ்ச பாவங்கள். நல்லவனா இரு நல்லவனா இருன்னு ஏன் சொல்லி கொடுத்தாங்கன்னா, நாம் நல்லவங்களா இருந்தால் அதனுடைய பலன் நம்மளுடைய 21 வம்சத்துக்கு உண்டு. ராகு கேதுன்னு 2 கோவில்களில் வச்சாங்க, பார்த்துருக்குறீங்களா? ராகு கேது இப்படி பின்னி பிணைஞ்சிருக்குமா? வந்து இங்கிட்ட ராகுவோட முகம், இங்கிட்ட கேதுவோட முகம் இருக்குமா? டாக்டர் சிம்பல் இருக்குல்ல, டாக்டர் சிம்பல். மருத்துவர், நீங்கள் கார்லலாம் போகும்போது டாக்டரோட சிம்பல் ஒட்டியிருப்பாங்க. அது எப்படி இருக்குன்னு தெரியுமா? நடுவில் ஒரு தண்டம் மாதிரி ஒன்று இருக்கும், இங்கிட்டு ஒரு பாம்பு, இங்கிட்டு ஒரு பாம்பு, 2 பாம்பும் இப்படி இருக்கும். டாக்டரோட சிம்பல்னு அறிவியல் உலகம் என்ன வச்சிருக்கோ அதே தான் நாம் கோவில்களில் ராகு கேதுன்னு பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். இப்போ இது 2க்கும் ஏதோ ஒரு இருக்குல்ல. டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அது கிட்டத்தட்ட டிஎன்ஏ வடிவம். டிஎன்ஏ வடிவம் மாதிரி தான் ராகு கேது இருக்கும். இங்கிட்ட ராகு, இங்கிட்ட கேது போட்டிங்கன்னா டிஎன்ஏ வடிவத்தில் தான் இருக்கும். நம்முடைய அப்பா உடம்புல இருக்கக்கூடிய நோய், தாத்தா உடம்புல இருந்த நோய், தாத்தாவுக்கு தாத்தா உடம்புல இருந்த நோய், பாட்டி உடம்புல இருந்த நோய், தாத்தாவோட அந்த தலைமுறை பாட்டி உடம்புல இருந்த நோய், அவங்க உடம்புல இருந்த ஆரோக்கியம், இது எல்லாம் பரம்பரை பரம்பரை பரம்பரையாக தொடரும். இதுதான் அந்த டாக்டர் சிம்பல். புரியுதா உங்களுக்கு? நாளைக்கு நீங்கள் போய் டாக்டர் சிம்பல் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா வரும். இங்கிட்ட ஒரு பாம்பு, இங்கிட்ட ஒரு பாம்பு. அதுக்கு அவங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, இது டிஎன்ஏவோட வடிவம், பரம்பரை 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 முறையாக நோயும் வருது, ஆரோக்கியமும் வருது, சரியா? இப்போ ராகு கேது எப்படி சுற்றி வச்சிருக்காங்களா கோவிலில் நம்ம முன்னோர்கள். கேதுன்றது பாட்டி வழி பாவங்கள் சாபங்கள், ராகுன்றது தாத்தா வழி பாவங்கள் சாபங்கள். எப்படி மருத்துவ உலகம் மூதாதையர்களுடைய உடம்புல இருந்த நோயும் ஆரோக்கியமும் பரம்பரையா வரும்னு சொல்றாங்களோ அதே மாதிரி தான். நல்லா மனசுல வச்சுக்கோங்க, தாத்தா பாவம் பண்ணுனா 21வது தலைமுறையை வந்து சத்தியமா பாதிக்கும், சத்தியமா பாதிக்கும். பாட்டி செஞ்ச பாவமும் 21வது தலைமுறையை சத்தியமாக வந்து பாதிக்கும், வம்சமா தொடரும். எல்லாரும் நினைச்சுக்கிறோம் பாவம் பண்ணிட்டு கோவில்ல போய் 2 விளக்கேத்துனா சரியா போயிடும். ஒருத்தரை ஏமாத்தி நிலம் வாங்கினா, ஒருத்தரை அடிச்சு நிலம் வாங்கினா கண்டிப்பா அந்த பரம்பரையில் நிலமே இல்லாமல் அந்த வம்சம் கஷ்டப்படும். இதான் ராகு கேது நமக்கு சொல்ற விஷயம் தான். அறிவியல் இன்னைக்கு அப்படித்தானே டாக்டர் சிம்பல்ல வச்சிருக்கு. ஒருத்தன் சொன்னான், அங்க பார்த்தீங்களா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தென்னந்தோப்பு, அந்த நிலத்தை நான் தான் வாங்கி போட்டிருக்கிறேன். இங்கிட்ட பார்த்தீங்களா பக்கத்து ஊர் வரைக்கும் மாந்தோப்பு, அந்த நிலத்தையும் நான் தான் வாங்கி போட்டிருக்கிறேன். இங்கிட்ட பார்த்தீங்களா ஒருத்தனை விடலை, எல்லாருடைய குடுறா நிலத்தை வாங்கி நான் வாங்கி போட்டிருக்கேன். நிலம் சிரிச்சிச்சு, டேய் உன் தாத்தாவையும் நான் தாண்டா வாங்கி போட்டிருக்கிறேன், உன் அப்பாவையும் நான் தான் வாங்கி போட்டிருக்கிறேன், இப்போ உன்னையும் நான் தான் வாங்கி போட போகிறேன். ஏன் நல்லவங்களா இருக்கணும் நல்லவங்களா இருக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க? ஏன் ராகு கேதுன்னு கோவில்களை வச்சாங்க? பார்க்குறப்ப பயம் வரணும், நீ பண்ணிட்டு போயிடலாம், உன் புள்ள அனுபவிக்கும்.
நிறைய பேர் கேட்பாங்க ஜாதகம் பார்க்க வரும்போது, எங்கள் தாத்தா பாட்டி செஞ்ச தப்புக்கு நாங்கள் என்னமா பண்ணுவோம். ஒரு குடும்பத்துக்கு நான் ஜாதகம் பார்த்தேங்க, 4 பேர் அண்ணே தம்பி தம்பி தங்கச்சி 4 பேருக்கும் கல்யாணம் ஆகி 6 மாசத்துல விவாகரத்து. 6 மாசம். 4 பேர் ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது 4 பேருக்கும் ஒரே இடத்துல சூரியன் ராகு இருந்துச்சு. ராகுன்றது தாத்தா வழி தோஷம் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இந்த சூரியன் ராகு ஒரே இடத்துல இருந்தது. அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க, யாரோ தாத்தா என்னமோ பண்ணிட்டு போனதுக்கு நாங்கள் கஷ்டப்படுறோமேம்மா அப்படின்னு. இப்போ நம்ம கஷ்டப்படுறதுக்கு 1 கிரகங்கள் காரணம், சரியா? இன்னொன்று என்ன சொன்னேன், நாம் செஞ்ச பாவம், நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவம். அடுத்து இன்னொன்று வேற என்னெல்லாம் நம்மளை கஷ்டப்படுத்தும் சொல்லுங்க? நாள், இன்னைக்கு அஷ்டமியாக இருக்குது, இன்னைக்கு நவமியாக இருக்குது, நாள் சரியா? நாள், கிழமை, கிரகம், போன ஜென்ம புண்ணியம், இந்த ஜென்ம பாவம் எல்லாம் சேர்ந்து கஷ்டப்படுதுல்ல. அருணகிரியார் அதுக்கு நமக்கு ஒரு தீர்வு கொடுத்துட்டு போயிருக்கிறார். அருணகிரிநாதருடைய விழாவில் இதை நாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே தெரிஞ்சவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, இன்னொரு முறை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப அழகாக அருணகிரியார் பாடார். நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோளன் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும், குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் தோளும் சண்முகமும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. இந்த பாட்டை சொல்லும் போது மனசுல வருதுல ஒரு தன்னம்பிக்கை. கும்பராசி நேயர்கள் ஜென்ம சனி, கடகராசி நேயர்கள் அஷ்டம சனி, ரிஷப ராசிக்கு ஜென்ம குரு, ஏற்கனவே அவயோக தசை நடக்குது, கவலையே வேணாம். இந்த பாட்டை எடுத்துட்டு உட்காருங்க. நாள் என் செய்யும், இன்னைக்கு எனக்கு நல்ல நாளா இல்லாம இருக்கலாம், இன்னைக்கு நீ என்ன பண்ணாலும் உனக்கு தோல்விதான்ற நாளா இருக்கலாம், பரவாயில்ல, என்ன செஞ்சிடும், நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும். போன ஜென்மத்தில் நான் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன், எங்க தாத்தா ஏதோ தப்பு பண்ணிட்டார், எங்க பாட்டி ஏதோ தப்பு பண்ணிட்டார், அந்த கர்மா என்ன ஒண்ணும் பண்ணாது. நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும். கோள்னா கிரகம், நாம கிரகத்தை தேடி போகக்கூடாது, அதுவே வரும். சனி பெயர்ச்சி ஆயிட்டா அடுத்த நாள்ல இருந்தே நீங்க மாற்றத்தை பார்க்கலாம். அதனாலதான் சனி பெயர்ச்சினா எல்லாரும் கிளம்பி கோயிலுக்கு போறாங்க. எந்த கோயிலுக்கு போறாங்க? திருநள்ளாறு போறாங்க. போய் அங்க போய் யாரை பார்க்கறாங்க? சனி பகவானை பார்க்கறாங்க. ஆனா சனி கஷ்டப்படுத்த கூடாதுன்னா திருநள்ளாறு போய் யாரை பார்க்கணும் தெரியுமா? தர்பாரண்யேஸ்வரர் தான் போய் பார்க்கணும். சனி பகவானுக்கு அருள் செய்த சிவபெருமான் தர்பாரண்யேஸ்வரர், அவரை பார்க்கவே போறதில்லை. சில பேருக்கு அங்க இருக்க சாமி பேரே தெரியாது. திருநள்ளாறு போனவங்க தர்பாரண்யேஸ்வரர் பார்த்தீங்களா? அந்த கோயில் அங்கேயா இருக்கு? ஏங்க, திருநள்ளாரே தர்பாரண்யேஸ்வரர் கோயில் தாங்க. இல்லைங்க, அது சனி கோவில், பேரையே மாத்திட்டானுங்க சனி கோவில் அப்படின்னு. நமக்கு கிரகத்தை பார்த்து பயம், சிவபெருமான் அருள் செய்வார்னு சொன்னா நம்ப மாட்டேங்கிறோம், சனி பகவான் கஷ்டப்படுத்துவார்னு நம்புறோம். உண்மைதானே? நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட இவ்வளோ நேரம் பேசிட்டு, நீங்க முருகனை கூப்பிடுங்க, கண்டிப்பா நீங்க கூப்பிட்டா முருகன் வருவான் அப்படின்னு சொல்றேன். நீங்க தூக்கத்துல இருக்கும்போது அந்த குரல் உங்களுக்கு கேட்டுட்டே இருக்கு, முருகனை பார்க்கணுமா, நம்பிக்கையோட கூப்பிடுங்க, முருகன் வருவான். நீங்க நைட்டு 2 மணிக்கு முருகனை கூப்பிட்டு பார்க்கலான்னு முடிவு எடுக்கிறீங்க. எந்திரிச்சு உட்காந்துட்டு, முருகா நான் கூப்பிட்டா வருவியா அப்படின்னு மனசுல நினைக்கிறீங்க. வீட்டுக்காரம்மா பக்கத்தில் இருந்துக்கிட்டு என்னங்க பண்ணுறீங்க? இல்லை, முருகன் கூப்பிட்டா வருவானா, அதான் வருவானான்னு பார்க்க. முருகன்லாம் வருவானாங்க, பேசாம படுங்க, நீங்கள் கூப்பிட்டா நானே வரமாட்டேன், இதில் முருகன் வரானா? நீங்கள் கூப்பிட்டா நானே என்னன்னு கேட்டுட்டு பக்கத்தில் வர மாட்டேன், இதில் முருகன் வர போகிறானா? படுங்கங்க பேசாம. இவர் அடா ஆமால, முருகன் எங்கே வரப்போகிறான்? இப்போ அதே கணவன் மனைவி 2 பேரும் அரண்மனை 3 படம் பார்த்துட்டு வர்றாங்க. எங்கே பார்த்தாலும் பேய் நிற்கிற மாதிரியே இருக்கு. கணவர் சொல்கிறாரு, பேய் படம் பார்த்துருக்குறோமே, பேய் வருமா? மனைவி, வரும்னு நினைக்கிறேங்க, எதுக்கும் எல்லாம் லைட்டெல்லாம் போட்டு வச்சுக்கலாம், முருகன் வருவாருன்னு நம்பிக்கை இல்லை, ஆனால் பேய் வரும்னு நம்புகிறோம். சிவபெருமான் நல்லது பண்ணுவாருன்னா நம்புறதில்லை, சனி பகவான் கஷ்டப்படுத்துவாருன்னா பயப்படுறோம். திருநள்ளாறு போனால் தர்பாரண்யேஸ்வரர் தான் பார்க்கணும். சனி பகவான் அவர் சொல்ற வேலையை செய்கிறவர்.
நம்ம எல்லாம் வேலைக்காரங்களுக்கு மதிப்பு கொடுக்குறோமே தவிர எஜமானருக்கு மதிப்பு கொடுக்கறது இல்லை. ரொம்ப அழகா அருணகிரியார் சொன்னார், நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும். யமனே வந்தா கூட எனக்கு என்னடா. சில பேர் பாருங்க, அம்மா ஒரு விபத்து நடந்துச்சுமா, நான் உளுந்தேன் எந்திர ஒரு அடி இல்லாமா உயிர் தப்பிச்சது பெரிய விஷயமாம்பாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, நமக்கு கூட வாழ்க்கையில் ஒரு பெரிய விபத்துலேருந்து மீண்டு வந்திருப்போம், தலை வரைக்கும் வந்துச்சு, தலைப்பகையோட போயிடுச்சும்பாங்க. ஏதோ ஒரு சக்தி நம்மளை காப்பாற்றிட்டே இருக்கும். சொல்கிறார் அருணகிரியார், கொடுங்கூற்று என்ன செய்யும், இதெல்லாம் உங்களை ஒன்றுமே பண்ணாது. யமன் வந்தாலும் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டான், சனி பெயர்ச்சி ஆனாலும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. நாள் கிழமை திதி உங்கள் முன்னோர் செஞ்ச சாபம் பாவம் எதுவுமே உங்களை ஒன்றும் பண்ணாது. ஏன் தெரியுமா? ஒரு பட்டியல் போடுறார் குமரேசர். இரு தாளும், ரெண்டே தாள் கணக்கு சொல்ல சொல்ல போட்டுட்டே வாங்க. இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும், ரெண்டு 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 எவ்வளோ ஆச்சு? 2 4 6 8. இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் தோளும். எத்தனை தோள் இருக்கு முருகனுக்கு? 12. 12 8 எவ்வளவு? 20. ஷண்முகமும் எத்தனை முகம்? 6 முகம். 20 6 26. கடம்பும் ஒரு கடம்ப மாலை 26 1 27 பொருட்களை வச்சு பாடுறாரா? மொத்த நட்சத்திரங்கள் எத்தனை? 27. இந்த 27 நட்சத்திரங்களை வச்சுதான் நம்ம நல்ல நாள் கெட்ட நாள் திதி இதெல்லாம் முடிவு பண்றோம். அருணகிரியார் என்ன சொல்றார்? இந்த 27 நட்சத்திரங்களை பார்த்து பயப்படாத, முருகன் கிட்ட 27 பொருள் இருக்குல்ல, அது ஒண்ணு உன் சாபம் கர்ம வினை 4 ஏழரை சனி அஷ்டம சனி இதுல எல்லாம் இருந்து ஒண்ணு நிச்சயமா காப்பாத்தி கொடுக்குன்னு பாடுறார். நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும். குமரேசர் இரு சிலம்பும் தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் தோளும் ஷண்முகமும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. முருகா 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 முருகான்னு கும்பிட்டா எதை பத்தியும் கவலைப்பட தேவையே இல்லை. சரியா? அதனால கும்பராசி கடகராசிலாம் என்ன பண்ணணும்? முருகனை கும்பிட்டுக்கிட்டு, முருகனை கும்பிட்டா கிரக தோஷம் நீங்கும், முருகனை கும்பிட்டா கஷ்டம் இருக்காது, முருகனை கும்பிட்டா எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை, பேரு புகழ் செல்வம் எல்லாத்தையும் கொடுப்போம். இந்த திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் நடக்குதுல்ல, அதிகமாக வரக்கூடியவர்கள் ஈழத்தமிழர்கள். ஒரு வருஷம் சஷ்டிக்கு நான் கனடாவில் இருந்தேங்க. கனடாவில் நல்லூர் கந்தன் கோவிலுக்கு என்னை பேச கூப்பிட்டுருந்தாங்க. அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய பக்தியை பாருங்க. இலங்கையிலிருந்து வீடு தோட்டம் துறவு புள்ள குட்டி சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு அகதியாக தான் வந்தாங்க கனடாக்கு. வந்தவங்க கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னே நல்லூர் முருகன் இருக்காரல்ல இலங்கையில், அவருக்கு இங்கே ஒரு கோவில் கட்டுறாங்க. கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன பேச கூப்பிட்டுருந்தாங்க. அந்த மக்கள் சொன்னாங்க, நான் கேட்டேன், இலங்கையில் ஒரு நல்லூர் முருகன் கோவில் இருக்குதானே அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, ஆமாம்மா அங்கே இருக்குது, அதே முருகனை தான் நாங்கள் இங்கேயும் கொண்டு வந்து வச்சுருக்கோம். ஏன் இங்கே கோவில் கட்டினீங்க? என்ன தெரியுமா சொன்னாங்க? நாங்கள் வீட்டை விட்டுட்டு வந்தது கஷ்டமா இல்லைம்மா, புள்ள குட்டியை இழந்துட்டு வந்தது கூட கஷ்டமா இல்லைம்மா, சில பேர் கையை காலை இழந்துட்டு வந்தோம் அது கூட கஷ்டமா இல்லைம்மா, எங்கள் நல்லூர் முருகனை விட்டுட்டு வந்துட்டோமா அதுதான் எங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு, அதனால தான் நாங்கள் நல்ல நிலைமைக்கு வந்து கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்சோம். முதல்ல எங்களுக்கு வீடு கட்டாம நல்லூர் முருகனுக்கு ஒரு கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணோம், எங்க கூட இருக்காமா நல்லூர் முருகன். எவ்வளோ பெரிய பக்திங்க அது, எப்பேற்பட்ட பக்தி அது. வாழ்க்கையில் அவங்கள மாதிரி இழந்தவர்கள் உண்டா? இழப்பை சந்தித்தவர்கள் உண்டா? முருகனை நல்லா கும்பிட்டுக்கங்க. விராலிமலை முருகன் அட்டமா சித்திகளை அருணகிரியாருக்கு கொடுத்தவன், எத்தனையோ அற்புதங்களை இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கக்கூடியவன். நாங்கள் கோவிலுக்கு போகும்போது அங்கே வெளியில் எழுதி போட்டிருந்தாங்க, நேமத்தான்பட்டியை சேர்ந்த பழனியப்ப செட்டியாருக்கு முருகன் எப்படி அருள் செய்தான், மயில் வடிவில் வந்து அருள் செய்தான். வழக்கு நடந்துட்டு இருக்கும்போது சாட்சியாக வந்து நின்ற மயில், அதனால அவர் விராலிமலை முருகன் கோவிலுக்கு திருப்பணிகள் நிறைய செய்திருக்கிறார் அப்படின்றத இப்போ எழுதி போட்டிருந்தாங்க. பாம்பன் சுவாமிகள் தம்புசெட்டி தெருன்னு இருக்கு சென்னையில், அதில் நடந்து போயிட்டு இருக்கிறார். இப்போ சமீபத்தில் தான் அவருடைய கோவில் கும்பாபிஷேகம் நடந்தது சென்னையில். அந்த கும்பாபிஷேகத்தை வர்ணனை செய்கிற பாக்கியமும் அந்த கோவிலில் சொற்பொழிவு பெறுற பாக்கியமும் எனக்கு கிடைச்சது. பாம்பன் சுவாமிகள் நடந்து போயிட்டு இருக்கிறார்.
ஒரு ஜட்கா வண்டி வந்து மோதிருச்சு, குதிரை வண்டி காலில் ஏறிடுச்சு. டாக்டர் சொல்கிறாங்க ஆப்ரேஷன் பண்ணணும். ஆனால் அறுவை சிகிச்சையை தாங்குற அளவுக்கு உடம்புல வலு இல்லை, ஏன்னா ரொம்ப வயசாயிடுச்சு இல்லையா, வலு இல்லை. அவர் யாரு? நமக்கு எத்தனையோ பாடல்களை பாடி கொடுத்தவர். குமாரஸ்தவம் பாடி கொடுத்தார், சண்முக கவசம் பாடி கொடுத்தார். யாருக்காவது வெளிநாடு வேலை வாய்ப்பு தள்ளி போச்சுன்னா பெரு வேண்டுகோள், அதை நீங்கள் சொல்லுங்கள், அது கண்டிப்பாக அந்த வாய்ப்பு வந்து கிடைக்கும். இப்படி எத்தனையோ பாடியவர் இல்லையா, அவருக்கு முருகன் அருள் செய்யாமல் இருப்பானா? பக்கத்திலேயே உட்கார்ந்து அவருடைய சிஷ்யர்கள் சண்முக கவசம் படிக்கிறாங்க. அவர் ஒரு நாளைக்கு 36 முறை கந்த சஷ்டி கவசம் படித்தவர் பாம்பன் சுவாமிகள். ஒரு மயில் வந்து அவருடைய கால் கிட்ட வந்து நிற்குது. மருத்துவமனையில் ஒரு மயில் எப்படி வந்துச்சுன்னு யாருக்குமே தெரியல, எப்படி வந்துச்சுன்னு தெரியல. மருத்துவர்கள் வந்து சோதனை செஞ்சுட்டு சொன்னாங்க, அறுவை சிகிச்சை இல்லாமலேயே கால் முறிவு சரியாகி விடுது. 7 நாளில் நடந்த அதிசயம். இன்னைக்கும் சென்னையில் அந்த மருத்துவமனையில் அவருடைய புகைப்படம் பார்க்கலாம். அதன் பிறகு பாம்பன் சுவாமிகள் ஒவ்வொரு வருடமும் மயூர வாகன சேவைன்னு ஆரம்பிச்சார். அவருடைய கால் முறிவை அறுவை சிகிச்சை இல்லாமலேயே முருகன் சரி செய்து கொடுத்தான் இல்லையா, அதனால தான் மயூர வாகன சேவைன்னு ஒவ்வொரு நாள் நடக்கும். யாருக்காவது உடம்புல ஒரு ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் அந்த முருகப்பெருமானை வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக முருகப்பெருமான் நமக்கு அருள் செய்வான். இன்னைக்கு அருணகிரியார் பற்றி ஒரு சில விஷயங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். நான் இதற்கு முன்பும் இந்த மேடைக்கு நான் பேச வந்திருக்கேன். அப்போ எனக்கு தெரிந்த திருப்புகளை எல்லாம் விட, அப்போ எனக்கு தெரிந்த கந்தர அலங்காரத்தை எல்லாம் விட இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு முருகப்பெருமானுடைய அருளால் நான் கற்றிருக்கிறேன். அருணகிரியாருடைய அருளால் நான் கற்றிருக்கிறேன். முதல்ல எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த மேடைக்கு ரத்னம் செட்டியார் ஐயா அவர்கள் என்னை அழைத்து வந்தபோது திருப்புகளை படிக்கவே நான் திணறுவேன். அதிகபட்சம் அந்த வீடியோலாம் இருந்தால் எடுத்து பார்த்தா முத்தை தரு பக்தி திருநகை என்று அருணகிரியார் பாட முருகன் அடியெடுத்து கொடுத்தான், இவ்வளோதான் சொல்லியிருப்பேன். அந்த முத்தை தரு பக்தி திருநகை அவ்வளோதான் சொல்ல வரும். பாடல்களை படிக்கிற போது ரொம்ப தடுமாற்றமாக இருக்கும். நான் அருணகிரியார்ட்ட வேண்டுவேன், பா சந்த தமிழில் நீ எப்படியெல்லாம் பாடியிருக்கு, எங்கேயாவது ஒரு இடைவெளி வருதா, எங்கேயாவது ஒரு தடுமாற்றம் இருக்கா, ஆரம்பிச்சா பாடிக்கிட்டே போறியே, எனக்கும் கொஞ்சம் அருள் செய்யலாம்ல. இப்படியெல்லாம் அருணகிரியாரை பாடி வேண்டிதான் ஏதோ அவருடைய அருளால் ஒரு சில திருப்புகள் பாடல்களை நான் படித்திருக்கிறேன். முருகப்பெருமான் நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால் மயில் எடுத்துட்டு ஓடி வருவான். எப்படி வருவான்றதை அவர் பாடினார். சந்தான புஷ்ப பரிமல கிண்கிணி முக சரணைகள் அமிர்த பிரபா சந்திரசேகர மூஷிகாரோட வெகுமோக சத்தியப்பிரிய ஆலிங்கன சிந்தாமணி கலசக்கர கடக்க போல திரியம்பக விநாயகன் முதல் சிவனை வளம் வரும் அளவில் உலகடைய நொடியில் வர சித்திரக்கலாப மயிலாம் மந்தாகினி பிரப வதரங்க வதரங்க வனசரோதய கிருத்திகா வரப்புத்திர ராஜீவ பரியங்க தந்திய வராசலன் குளிசாயுதத்து இந்திராணி மங்கிலிய தந்து ரக்ஷாபரண இகழ்வேல் வினோதன் அருள்கூர் இமயகிரி குமரி மகன் ஏறு நீலகிரீவ ரத்ன கலாப மயிலேன் பாடினார். இப்படி சில திருப்புகள் பாடல்களையும் சில கந்தர் அலங்கார பாடல்களையும் கந்தர் அனுபூதி பாடல்களையும் நான் அருணகிரியாரினுடைய அருளாலும் முருகப்பெருமானுடைய பெரும் கருணையாலும் மனப்பாடம் செய்து அதை மேடையில் சொல்லி மற்றவர்கள் அதை தெரிந்து கொள்கிற ஒரு வாய்ப்பை முருகப்பெருமான் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். இன்னைக்கு நான் உங்களுக்கு நிறைய பாடல்கள் சொன்னேன். முக்கியமாக 36 முறை கந்த சஷ்டி கவசத்தை ரொம்ப எளிமையாக சொல்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். மறக்கவே கூடாது. சரவண பவன் எழுதி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வார்த்தையாக பின்னாடி ஒவ்வொரு எழுத்தாக போடுங்க. அதை சொல்லி முருகப்பெருமானை வழிபாடு செய்கிற போது 36 முறை முருகப்பெருமானை வழிபட்டால் என்ன பலன் கிடைக்குமோ, கந்த சஷ்டி கவசம் சொல்லி வழிபட்டால் என்ன பலன் கிடைக்குமோ அது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அப்பர் சுவாமிகள் சிவபெருமானை தான் கும்பிட்டார், அப்படி தானே? அவர் சிவபெருமானை தான் கும்பிட்டார். எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் சிவபெருமானை பண்ணார். ஒரு இடத்துல தன்னை மறந்து ஒரு வார்த்தை சொல்கிறார். திருமறைக்காடுக்கு போகிறார், வேதாரண்யத்துக்கு போகிறார். போய் சிவபெருமான பாடுறார். இவன் யார் தெரியுமா? தலையில் கங்கையை வச்சிருப்பான், புலித்தோல் அணிஞ்சிருப்பான், விபூதி பூசியிருப்பான், சுடலை பொடி பூசியிருப்பான், ரிஷப வாகனத்தில் இருப்பான்னு பாடிக்கிட்டே போன அப்பர் சுவாமிகள் தன்னை மறந்து சொல்கிறார், நம் செந்தில் மேய வள்ளி மணாளர்க்கு தாதைகான். இவன் யார் தெரியுமா? முருகனுக்கே அப்பாடா. பையன் கலெக்டரா இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. பையன் கலெக்டரா இருந்தா என்ன சொல்லுவோம்? கலெக்டரோட அப்பா. யாரு பெரியவங்களோ
அவங்கள சொல்லி தானே அந்த உறவை சொல்லுவோம். தலங்கள் தோறும் சென்று சிவபெருமானை பாடிய அப்பர் சுவாமிகள் தன்னை அறியாமல் முருகனை முன்னிறுத்தப்படுகிறார். எவ்வளவோ பெருமை இருக்கே சிவபெருமானுக்கு, எவ்வளவோ பெருமைகள் இருக்கே. அதெல்லாம் சொல்லிட்டே போனவர் தன்னையும் அறியாமல் சொல்றார். இவன் யார் தெரியுமா? நம் சந்தில் மேய வள்ளி மணாளர்க்கு தாதைகன். அவன் வள்ளிய கல்யாணம் பண்ண முருகனுக்கே அப்பாடான்னார் அப்பர் சுவாமிகள். இன்பமே என்னாலும்ன்ற வார்த்தை அப்பர் சுவாமிகளோடது. அவர் தன்னை மறந்து இவன் முருகனுக்கு அப்பா என்று பாடுகிறார். அப்பேற்பட்டவன் முருகன். கேட்ட வரங்களை நாம் கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுக்கக்கூடியவன். நீங்கள் முருகன் முன்னாடி போய் கேட்கணும்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சாலும் அதை செய்யக்கூடியவன் முருகப்பெருமான். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. நமக்கு என்ன வேணும்னு அவனுக்கு தெரியும், எப்போ கொடுக்கணுன்றதும் அவனுக்கு தெரியும். முருகனுடைய அருளால் எத்தனையோ பேர் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை பார்த்துருக்குறாங்க. ஒன்னே ஒன்று, சரணாகதி. எப்படி நம்முடைய அருளாளர்கள் பட்டு துணி போல இருந்தார்களோ, நாமளும் மனசில் நமக்கெல்லாம் கோபம் வரும். நம்மளாம் மனுஷங்க தானே, கோபம்லாம் வராமலாம் இருக்காது. கோபம் வரும், பொறாமை வரும், மனசில் அழுக்கு இருக்கும். ஆனால் முடிந்தவரை அவற்றை குறைத்து கொண்டு நாம் நல்லவர்களாக இருக்கிற பட்சத்தில் முருகப்பெருமானுடைய அருளை நாமும் மிக எளிதாக பெற முடியும். அதற்கு தான் இந்த மாதிரியெல்லாம் ஒரு விழா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். 74 வருடங்கள் அருணகிரிநாதர் விழாவை எடுத்து நடத்தி கொண்டிருக்கிற பெருமக்களை பார்க்கிற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதை தொடர்ந்து அடுத்தடுத்த தலைமுறை இதை எடுத்து செய்யணும். அருணகிரியார்னா யாரு, திருப்புகழ்னா என்ன, கந்தர் அலங்காரம்னா என்னன்றதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. இப்ப திடீர்னு முருகனை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? ட்ரெண்டிங்ல இப்ப யார் இருக்கான்னா முருகன். ஏதோ முருக வழிபாடே தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாதுன்ற மாதிரியும் முருகனை கும்பிடுங்கள், முருகனை கும்பிடு, யாருப்பா நீங்களான்னு பார்த்துட்டு இருக்கிறேன். இப்போ இந்த அமைப்பு 74 வருஷமா இருக்கு. தேவக்கோட்டையில் கந்த சஷ்டி விழா அது பல தலைமுறையாக நடந்துட்டு இருக்குது. திருவண்ணாமலையில் அருணகிரிநாதர் விழா அது ஒவ்வொரு ஆகஸ்ட் மாதத்துலேயும் பல தலைமுறையாக நடக்குது. முருகனுக்கு எல்லா இடங்களிலும் தொடர்ந்து பல தலைமுறையாக வழிபாடு நடந்துட்டு இருக்கு. அவன் தமிழ் கடவுள். திருமுருகாற்றுப்படை 10 பாட்டில் முதல் நூல் என்னன்னா திருமுருகாற்றுப்படை. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, தமிழர்களுடைய வாழ்க்கையே முருகனை வணங்கித்தான் தொடங்குகிறது. தமிழர்களுடைய வாழ்க்கையை 10 பாட்டு 8 தொகை வச்சிருக்கோமா? முதல் நூலே என்னது? திருமுருகாற்றுப்படை. ஆனால் திடீர்னு வந்து முருகனை கும்பிடுங்கள், ஏதோ நமக்கெல்லாம் முருகனை பற்றி தெரியாதுன்ற மாதிரியும் இவங்க தான் எப்படி சாமி கும்பிடணும்னு சொல்லி கொடுக்குற மாதிரியும் சில பேர் இருக்கிறாங்க. பரவாயில்ல, அப்படியாவது முருகனை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். முருகனை விடாமல் பிடிச்சிக்கங்க. விராலிமலை முருகனை இன்றைக்கு நான் தரிசனம் செய்தேன். 6 முகங்களோடு இருக்கக்கூடிய பெருமான் இல்லையா? அவனுக்கு எல்லாமே 6 படை வீடுகள், 6 அவனுக்குரிய மந்திரம் 6 எழுத்து மந்திரம், அவனுக்குரிய திதி 6வது திதி சஷ்டி திதி, ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் 1, ஈஸ்வருடன் ஞானமொழி பேசுமுகம் 1, கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் 1, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் 1. ஒவ்வொரு முகத்துக்கும் ஒரு வேலையை வச்சிட்டு இருக்கிறான் முருகப்பெருமான். நம் எல்லோரையும் அவனுடைய பிள்ளைகள் போல பார்த்து கொள்பவன். எதிரிக்கே தண்டனை தராதவன். ராவணனுக்கும் நடந்த போர் எவ்வளவு நாள் நடந்துச்சுன்னு தெரியுமா? பாரத போர் எவ்வளவு நாள் நடந்தது? பாரத போர் எவ்வளவு நாள் நடந்தது? எவ்வளவு நாள்? 18 நாட்கள் நடந்தது. ராமாயண போர், சூரபதுமனுக்கும் முருகனுக்கும் நடந்த போர் நம்முடைய வரலாறுல ரொம்ப சீக்கிரம் நடந்த போர் எது தெரியுமா? சேரன் செங்குட்டுவனுக்கும் கனக விஜயனுக்கும் ஒரு போர் நடந்துச்சுல. கனக விஜயனின் முடித்தலை நெரித்து பாட்டு இருக்கா? சேரன் செங்குட்டுவனுக்கும் கனக விஜயனுக்கும் நடந்த போர் 18 நாளிகையில முடிஞ்சிருச்சான். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்த போர் 18 நாள்ல முடிஞ்சிருச்சு. ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த போர் 18 மாசம். சூரபதுமனுக்கும் முருகப்பெருமானுக்கும் நடந்த போர் 18 வருடங்கள் நடந்தது. இதுல கனக விஜயன் கொல்லப்பட்டான், ராவணன் கொல்லப்பட்டான், கௌரவர்கள் அழிந்து போனார்கள். ஆனா சூரபதுமன் அவனை முருகன்
சேவலாகவும் மயிலாகவும் மாற்றி தன்னுடனேயே வைத்துக் கொண்டார். எதிரிக்கே தண்டனை தராத கடவுள் முருகப்பெருமான். நான் முடிச்சிடுறேன். சூரபதுமன் அழிஞ்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கடைசி வரைக்கும் நின்னால காரணம் என்ன தெரியுமா? முருகன் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறார் போர்க்களத்தில். சூரபதுமனுக்கும் முருகனுக்கும் போர் நடக்குது. கூட இருந்த எல்லாரும் போயிட்டாங்க. சூரபதுமனோட பிள்ளைகள், உடன் பிறந்த சகோதரர்கள், போர் எல்லாரும் போயிட்டு தனியா நிற்கிறான் போர்க்களத்தில். முருகனுக்கு நேர் எதிரில் சூரபதுமன் மட்டும்தான் நிற்கிறான். 2 பேர் தான் இருக்கிறாங்க. அப்ப முருகன் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறான். விஸ்வரூபத்தை பார்த்த உடனே சூரபதுமன் அழுகுறான். கச்சியப்ப சிவாச்சாரியர் எழுதுறார், அவனுக்கு எப்படி இருந்துச்சா, சூழுதல் வேண்டும் தாள்கள், ஐயோ நான் ஓடி போய் இந்த காலை கட்டி பிடிச்சுக்கணும்னு இருந்துச்சான் சூரபதுமனுக்கு. சூழுதல் வேண்டும் தாள்கள், தொழுதிடல் வேண்டும் அங்கை, என் கையால இப்படி கும்பிட்டு முருகா முருகான்னு கும்பிடும் போல இருந்துச்சான். தொழுதிடல் வேண்டும் அங்கை, தாழுதல் வேண்டும், என் தலை இருக்குல்ல அதை அவன் பாதத்தில் வச்சு முருகா 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 முருகன் கும்பிடும் போல இருந்துச்சான். துதித்திடல் வேண்டும் தாளும், என் நாக்க வச்சு முருகா முருகா முருகன் துதிச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருந்துச்சான். ஆளுதல் வேண்டும் தீமை அகன்று, நான் இவனுக்கு ஆளாகி வாழுதல் வேண்டும், என் மனசுல இருக்கிற இந்த தீமை போய் இந்த முருகனுக்கு பக்தனா நான் வாழணும்னு தோணுதான். என்னெல்லாம் தோணுச்சு? சூழுதல் வேண்டும் தாள்கள், தொழுதிடல் வேண்டும் அம்கை, துதித்திட வேண்டும் தாளும், துதித்திட வேண்டும் சென்னி, தொழுதிடல் வேண்டும் தாளும், தீமை அகன்று நான் இவருக்கு ஆளாகி வாழுதல் வேண்டும். எல்லாம் தோணுச்சு. கடைசியா எழுதினார் பாருங்க கச்சியப்பர், அவனை கட்டி பிடிச்சுக்கணும் முருகன் காலை, அவனை கும்பிட்டுட்டே இருக்கணும், அவன் பேரை சொல்லிக்கிட்டே இருக்கணும், அவனுக்கு பக்தனா இருக்கணும்னு தோணுச்சா சூரபதுமனுக்கு. கடைசி வரையில கச்சியப்பர் எழுதினார், தடுத்தது மானம் ஒன்றே, ஆனா என் ரோஷம் என்ன தடுத்துருச்சு. சூரபதுமன் எங்க வீணா போனா? ரோஷத்தால வீணா போனா. நம்ம அண்ணன் கூட சண்டை போட்டிருப்போம், பேசணும்னு தோணும், அப்பெல்லாம் நீங்க மனசுக்குள்ள சொல்லிக்கங்க, ஏன் அவன் வந்து பேச மாட்டானா, தடுத்தது மானம் ஒன்றே அப்படின்னு உங்களுக்குள்ள சொல்லிக்கங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாமளும் சூரபதுமன் தான். சூரபதுமன் விஸ்வரூபம் பார்க்கிற போது முருகப்பெருமானை அவன் உணர்ந்து அழுதான் இல்லையா, அந்த ஒரு காரணத்துக்காக தான் முருகப்பெருமான், டே போடா, எனக்கு பக்தனா நீ இல்ல இருக்கணும்னு நினைச்சில, உனக்கு நான் அருள் செய்யறேன், உனக்கு தண்டனை கிடையாதுன்னு சேவலாகவும் மயிலாகவும் மாற்றி தன்னுடனேயே வைத்துக் கொண்டார். பக்தனா இருக்கணும்னு நினைச்சவனுக்கே முருகன் அப்படி அருள் செய்தான் என்றால், ஆன்மீக அன்பர்களே, 74 வருடங்களாக அருணகிரிநாதர் விழாவை எடுத்து நடத்தி அவனுக்கு பக்தர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு அவன் எப்படியெல்லாம் அருள் செய்வான் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். மனசுல கவலையே வேணாம், சந்தேகமே வேணாம். அவன் சோதிக்கல. 18 வருஷம் நடந்த போர்ல சூரபதுமனையும் சேர்த்து தான் நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சேவலும் மயிலும் போற்றி. அதனால எதிரிக்கு கூட தண்டனை தராத அந்த முருகப்பெருமான் உன்னுடைய பக்தனா இருக்கணும்னு நினைச்சதுக்கே அருள் செய்த முருகப்பெருமான், அவனுக்கு விழா எடுக்கிறீர்கள், விரதம் இருக்கிறீர்கள், அவனை கும்பிடுகிறீர்கள், அவனை வணங்குகிறீர்கள். உங்க கூடவே இருந்து அருணகிரியார் சொன்ன மாதிரி நீ நம்ம யாரும் தனியா இல்லை, முருகன் நம்ம கூடவே இருந்து நமக்கு துணையாக இருக்கிறான், வழித்துணையாக இருக்கிறான் என்று சொல்லி வாய்ப்பு கிடைத்தால் ஐயா அவர்கள் என்னை அழைத்தால் அடுத்த வருடமும் வந்து அருணகிரிநாதனுடைய பெருமைகளையும் முருகப்பெருமானுடைய பெருமைகளையும் பேசுகிற ஒரு வாய்ப்பை ஐயா அவர்கள் அடுத்த ஆண்டும் எனக்கு தர வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொண்டு முடிச்சிட்டேன். நீங்கள் நான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பேசினேன். பக்தியில் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால், ஏன் முருகன் நமக்கு பதில் தரல, ஏன் முருகன் நமக்கு இன்னும் அருள் செய்யலை அப்படிலாம் சந்தேகம் இருந்தால் சந்தேகத்துக்கு இடமே வேணாம். அவன் நமக்கு அருள் செய்கிறதுக்கு தான் 12 கைகளை வச்சுக்கிட்டு இருக்கிறான். நிச்சயமாக அந்த முருகப்பெருமான் நமக்கு அருள் செய்வான் என்று சொல்லி, 6 தடந்தோள் வாழ்க, 6 முகம் வாழ்க, பெற்பை கூர்சை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அறியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, விராலிமலை முருகனுக்கு.